இப்போ 2 டீமுக்கும் என்ன மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து இந்த சைனா டீமுக்கு வந்துட்டு ஏன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து 8 மார்க் கொடுத்துருக்காரு. பட் இந்த சைனா தூதர் இருக்காங்க அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்ம ஹீரோயினோட டீமுக்கு வந்துட்டு வெறும் ஒரே ஒரு மார்க் தான் கொடுத்துருக்கான். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம்ம கோவம் வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி சின்ன குழப்பம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாப்பாடு நல்லா தான் இருந்தது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 6 7 கொடுக்கணும். இவன் என்னடா தான் வெறும் ஒரே ஒரு மார்க் தான் கொடுத்துருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம கோவம். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்றானா எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பாருங்க போட்டி நடக்கும்போது நீங்க வந்துட்டு வேணே வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டு உங்க டீம் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இது என்னங்க கொடுமையா இருக்கு எனக்கு என்ன தோணுச்சோ நான் அதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனா தூதர் சொல்லலாம். ஸோ இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம். என்னன்னா நல்ல சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மார்க் கொடுத்த பரவாயில்ல சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நீங்க இந்த மாதிரி வெறும் ஒரு மார்க் கொடுத்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேள்வி கேட்க அதுக்கு அவன் திமிரவே பதில் சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு ஹீரோ என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே நீங்க கொடுத்த மார்க்கும் சரி நான் கொடுத்த மார்க்கும் சரி செல்லாது அவங்கவுங்க செஞ்ச சாப்பாடை அவங்கவுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு என்ன மார்க் கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்ப நம்ம இதுன்னு கேட்கறாங்க இங்க பாருங்க அது எப்படி கொடுக்க முடியும் நாங்க செஞ்ச சாப்பாடு அது எங்களுடைய உழைப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் நாங்க ஒரு மார்க் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பொய்யான மார்க்காக தான் இருக்கும். ஸோ மற்றவங்க எங்கள் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுக்குற மார்க்கு தான் உண்மையானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதில் முடியாது நீங்களே உங்களுடைய சாப்பாடை சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கான மார்க்கை நீங்களே போட்டுக்கோங்கன்னு சொல்ல. ஸோ இப்போ 2 டீமுமே அவங்க சாப்பாடை சாப்பிட்டுக்கிறாங்க அவங்க செஞ்சதை அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க அவங்களே மார்க் போட்டுக்கணும். இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா ஹீரோ கேட்குறாரு என்ன மார்க் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோனுக்கு வந்து சொல்ல தெரியல. ஏன்னா அவங்க வந்து சொல்ல முடியும் நம்மளே சமைச்ச சாப்பிட நம்மளே சாப்பிட்டுட்டு நமக்கு எவ்வளோ மார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா நம்மளோட டீம் ஜெயிக்க நாமளே மார்க் சொன்ன மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால ஹீரோன் வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனா டீம் இருக்குல்ல அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்களும் இதே தான் சொல்றாங்க நாங்கள் செஞ்சு சாப்பிட நாங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ மாறி இவங்க செஞ்சது அவங்க சாப்பிடணும் அவங்க செஞ்சது இவங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா கூட சரி ஓகே மாற்றி மார்க் கொடுத்துக்கலாம். ஆனால் அவங்கவுங்க செஞ்சது அவங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி மார்க் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைனா டீம்காரங்களும் சொல்லலாம். ஸோ இது கேட்டோன்னே ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா சரி ஓகே இந்த ரவுண்டுக்கு மார்க்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டையும் டை பண்ணி விட்டுறாரு. என்னன்னா இதை பார்த்து இந்த சைனா தூதருக்கு வந்து ஒரே ஹாப்பி தான். என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பாரு 3 ரவுண்டுலையுமே இந்த மார்க் எதுவுமே வாங்காம டை ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்க தான் வின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால அவனுக்கு இப்படி வந்தாலும் பெனிஃபிட் தான் அப்படி வந்தாலும் பெனிஃபிட் தான்ன்ற மாதிரி அவன் உட்காந்துருப்பான். நம்ம ஹீரோமே இந்த ரவுண்டுக்கு மார்க் எதுவுமே கொடுக்காம இந்த ரவுண்டையும் டை பண்ணி விட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சபையும் வந்து கலையுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த சைனா செஃப் இருக்காருல ஸோ 2 பேருமே வந்து சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்டு அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே நேர்மையா இருக்காங்க இல்லையா. சரின்னு சொல்லிட்டு இப்போ சாரி எல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து நைட்டு ஹீரோ கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னா ஒரே பயம் இவன் நைட்ல கூப்பிட்டாலே சும்மா இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு டைம் கிஸ் பண்ணார்ல அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே கிட்ட போறாங்க. அப்ப போயிட்டு நம்ம ஹீரோ கிட்டயுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நைட்ல வர சொன்னீங்கன்னாவே பயமா இருக்கு அப்படிங்கிறப்போ அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ என்ன நான் குடிச்சிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அச்சா நான் அப்படி சொல்ல வரல அப்படின்றப்போ இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நான் எதுக்காக வர சொன்னேன்னு சொல்லி தெரியணுமா ஒன்றும் இல்லை நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்றீங்களா ஸோ அதனால வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மட்டும் கூப்பிட்டா டீ மட்டும் கொடுத்தா அப்படியே சும்மா என்கரேஜ் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து வர சொல்லிப்போம் போல இருக்கு. சரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போனா அதுல வந்துட்டு நிலா தெரியுது அழகா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ தெரியுதா இதுக்கு பேரு தான் நிலா தேநீர் அப்படின்னு மாதிரி சொல்ல எதையாவது ஒன்று வாய்க்கு வந்து சொல்லிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குடிக்கலான்னு போகும்போது தவறி கையில ஊத்திடும். ஸோ உடனே நம்ம ஹீரோனோட கையில வந்து அடிபட்டுரும் இல்லையா. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே துடிச்சு போயிடுறாரு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க என்னடா இது நமக்கு ஒன்று அப்படியே துடிச்சு போறானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இந்த இடமே நல்லா இருக்கும் ஒரு மாதிரி ஹீரோ வந்துட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின் அப்படியே ஹீரோ பார்த்துட்டு இருக்கா அப்படியே கையை பிடிச்சிட்டு இருக்கா நிலா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா அப்படியே ஒரு மாதிரி நைட்ல நல்லா இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு நான் இங்கேருந்து போயிட்டேன் அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு. ஸோ இந்த ரவுண்ட் முடியிற வரைக்கும் நீங்க வந்து இந்த சமையல் போட்டியில வின் பண்ற வரைக்குமே நீ எந்த விதத்திலையும் உன்னை வந்து காயப்படுத்திக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்னடா வேணும் நான் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி ஓகே எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே நானும் சத்தியம் பண்ணி தரேன் நான் எந்த விதத்திலையும் என்ன நான் காயப்படுத்திக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹீரோ மருந்தெல்லாம் போட்டு விட இந்த விஷயம் நம்ம மோக்ஷோக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம 2 ரவுண்ட் போட்டியிலுமே இந்த மாதிரி மார்க் எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயமும் தெரிய வருது. ஸோ இதை கேட்டு அவ வந்து ஹீரோயின் மேல தான் செம கடுப்பா இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சாவு பையன் வந்துட்டு மிளகாப்பொடி எடுத்து வச்சாலும் அது வந்து வேணும்னு தான் எடுத்து வச்சிருக்கான்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. பாட்டிக்குமே தெரிய வருது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா நான் தான் ஆல்ரெடி சொன்னலாம் வேணும்னு எடுத்து வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இப்படி போயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் காலையில வந்துட்டு 3வது ரவுண்டுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னன்னா சூப் வந்து ரெடி பண்ணும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த சைனா டீம் வந்து பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட டீம் வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த சூப் செய்யணும் அப்படின்னா குக்கர் வேணும்ல. ஆனால் என்னன்னா குக்கரோட அடிப்பகுதி மட்டும் தானே அன்னைக்கு வந்து சண்டை போட்டு எடுத்துட்டு
வந்தாங்க. மேல் பகுதி உடைஞ்சு போச்சு இல்லையா? ஸோ அதை வந்து நான் சரி பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ இன்னுமே அவர் வந்து அதை எடுத்துட்டு வரல. அதனால நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே மெதுவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வான்கோழி மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்துட்டு வச்சு தான் சூப் செய்ய போறாங்களா இருக்கு. அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த குக்கர் வந்துச்சு அப்படின்னா ரெடி பண்ணிடலாம். ஸோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காங்க. ஒரு நேரம் ஆகிட்டே இருக்கு. ஆப்போசிட் டீம் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இதை பார்த்து அந்த சைனா தூதர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னாச்சு உங்க டீம் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க, எங்க ஆளை பார்த்தீங்களா இல்லையா எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க சுறுசுறுப்பா, இந்த டீம் எல்லாம் வச்சுட்டு நீங்க எப்படி ஜெயிக்க போறது கிடையாது, ஸோ அதனால தோல்வியை ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னன்னா இன்னுமே டைம் போயிட்டு இருக்கு, இவங்க இன்னுமே எதுவுமே செய்யல, இருந்தாலும் நம்பிக்கை விடாம அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சரி ஓகே இதுக்கு மேல டைம் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த சைனா டீம் வந்துட்டு இந்த மூங்கில் இதெல்லாம் வச்சு ஒரு கூடை மாதிரி செஞ்சு அதுல வந்துட்டு அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து சூப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்கவே நல்லா இருக்கு ஒரு மாதிரி. ஸோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்வெஜ் வச்சுதான் சூப் செய்யணும் போல இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் நின்றுட்டே இருக்காங்க. சரி ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல நின்றுட்டு இருந்தா வேலையாகாதுன்னு சொல்லிட்டு அவங்க அடுப்பை ரெடி பண்ணி நம்ம அதுலயே எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துல வந்துட்டு இந்த கறியெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது தான் வெளியே வந்துட்டு பயங்கரமா ஒரு சவுண்ட், ஹெலிகாப்டர் வரும்ல அந்த மாதிரி ஒரு சவுண்ட். எல்லாரும் வெளியே போய் பாக்குறாங்க. என்னன்னா இந்த சயின்டிஸ்ட் இருக்காருல அவர் தான் வந்துட்டு ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி எதையும் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அரண்மனை வரைக்கும் தான் வந்திருக்கும் போல இருக்கு. டக்குன்னு கீழே விழுந்து சில்லற வாங்கிட்டாங்க. ஸோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும் போது என்னன்னா இவரு வந்து உள்ள விட மாட்டேன்றாங்க. நான் உள்ள போனுங்க, இந்த போட்டிக்கு ஒரு பொருளை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல யாருமே உள்ள விடல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட படை தளபதி வந்துட்டு பேசி ஒரு வழியா உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் அந்த குக்கரோட மூடி கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே ஆப்போசிட் டீம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக். என்னன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தது இல்லைல்ல. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இது வந்து புதுசா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குக்கர் மூடி வாங்கி அதுக்கப்புறம் அந்த குக்கர்ல வந்துட்டு இந்த வான்கோழி மாதிரி இருக்கு அதெல்லாம் இந்த கறியெல்லாம் போட்டு அதை வந்து குக்கரை மூடி வச்சுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே விசில் வந்துருது. கொஞ்ச நேரத்திலேயே விசில் வந்தது இல்லையா? ஸோ எல்லாருமே பயப்படுறாங்க எங்க ஒரு வேலை வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோக்கு நம்பிக்கை இருக்கு, அதை எப்படியே ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு தெரியும். அதனால அவ பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு. அவங்க கொடுத்த டைமுக்குள்ள எல்லாருமே அவங்கவுங்க வேலையை முடிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டு பக்கமும் சமையல் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ என்னன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மார்க் கொடுக்கணும்ல. ஆனால் இந்த டைம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா நாங்க வந்து டேஸ்ட் பண்ணி மார்க் கொடுக்க போறது கிடையாது, ஸோ நீங்களே மாத்தி மாத்தி கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு மார்க் கொடுத்துக்கோங்க. சரி ஓகே இதுவும் சரியான வழி தானே. ஏன்னா லாஸ்டா நடந்த 2 ரவுண்ட்லயுமே சரியா மார்க் எதுவுமே போட முடியல. அதனால இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த டீமோட சாப்பாடு அந்த டீமும் அந்த டீமோட சாப்பாடு இந்த டீமும் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ அந்த சைனா டீம்ல வந்துட்டு ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு மோந்து பட்டு தான் பாக்குறான், சாப்பிடவே பிடிக்கல. ஏன்னா போன ரவுண்ட்லயும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பான். இது வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணியிருப்பாங்க. இப்பவுமே அதே மாதிரி பண்றதுனால ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இவருக்கு அந்த நோயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏதோ ஒரு இங்கிலீஷ் பேரை சொல்லி ஒரு நோயோட பேரை சொல்றாங்க, அது இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட தோணாதமா. ஸோ அதனாலதான் இவர் வந்து சாப்பிடாம அப்படியே மோந்து பார்த்துட்டு வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்கிறாரு அப்படின்னா சாப்பிட்டா தானே என்ன டேஸ்ட் அப்படின்னு சொல்லி மார்க் போட முடியும், உங்க டீமால சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனா தந்துட்டு சொன்னா இவன் அதுக்கு மேல அவருக்கு உங்க சாப்பாடுலாம் சாப்பிட பிடிக்கல போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாப்பிடாத ஒரு செஃப் இருந்தார்ல அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நிறைய இன்னும் கொஞ்சம் அந்த சூப்பெல்லாம் ஊற்றி கொடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த கறியெல்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆக்கி கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா சின்ன வயசில் அவங்க பாட்டி இப்படி தான், இவருக்கு வந்து சமைக்க பிடிக்கும் ஆனால் சாப்பிட பிடிக்காது. ஸோ அந்த சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை சாப்பிட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி நிறைய ஃபுட்டெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்களாமா. இவருக்குமே அது ரொம்ப பிடிக்குமா, அது சாப்பிட பிடிக்கலனாலும் நிறையா அப்படியே எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாராமா. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோயின் செய்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறாரு. அவருக்கு அவங்க பாட்டி ஞாபகமே வந்துடுது. ஓன் ஆள ஆரம்பிச்சுட்டு இதை சாப்பிட்டுட்டே இருக்காரு. உன்னால் எப்படி வந்து என் பாட்டியோட ஞாபகத்தை தூண்ட முடியும், உன்னால் எப்படி முடியுது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்க நம்ம ஹீரோயினை பாராட்டிலாம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இந்த போட்டியில் நான் தோற்று போயிட்டேன், நான் உன் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன், நான் தோற்று போயிட்டேன், என்னால் வந்து ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல. இது கேட்டோன்னே இந்த சைனா தூதர் இருக்கலாம் அவனுக்கும் அதிகமாக வந்தது. டேய் யார் கேட்டா நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா அது எப்படி 2 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையான மார்க் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அவருக்கு நம்பிக்கை இருக்க தன்னோட சைனா டீம் வந்து நல்ல மார்க் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் தெரியும்ல. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டான மார்க் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 டீமுமே அவங்கவுங்க டீமுக்கு மாற்றி மாற்றி மார்க் கொடுத்துக்கிறாங்க. அதில் வந்துட்டு இந்த கொரியன் டீம் ஹீரோயினோட டீம் இருக்காங்கல்ல அவங்க வந்து சைனா டீமுக்கு வந்து 27 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியம் தான். சரி ஓகே இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைனா டீம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியணும்ல. அது எவ்வளோன்னு பார்த்தா 28 மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா நம்ம ஹீரோயினோட டீம் தான் வின் பண்ணிட்டாங்க இல்லையா.
இல்லையா? ஸோ இதை கேட்ட உடனே அந்த சைனா தூதருக்கால அவனுக்கு சரியான கோவம். அவன் என்ன பண்ணிடுறான்னா, இங்கே பாருங்க, சரி ஓகே இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு ஜெயிச்சதாவே இருக்கட்டும், ஆனால் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் கேட்கறத நீங்கள் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, சரி ஓகே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, பார்த்தா அவன் நம்ம ஹீரோயினை கேட்டுடுறான். அவ்வளோதான், அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரே ஷாக். இது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. ஒரு கண்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுது அப்படின்னா, இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே ஓங்கி முட்டிடுறாரு. அவனுக்காக செம்ம கோவம். வெளியே வந்து இவனுடைய படையாளங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து கொரியன் டீமும் சைனா டீமும் மோதிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுது அப்படின்னா, 2 பேருமே வாக்குவாதத்தில் இருக்கும்போது அப்போ வந்து பாட்டி வந்துடுறாங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, என்ன இங்கே சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோ தான் திட்டுறாங்க. இதுக்குடா இந்த சண்டை போட்டுட்டு இருக்க, நீ வந்து நாட்டுக்காக தான் போராடணுமே தவிர உனக்காக போராடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோ திட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த சைனா தூதர் இருக்கான்ல, அவன் ஒரு டம்மி பீஸ் போல இருக்கு. என்னன்னா நம்ம பாட்டி வந்துட்டு போன சீன்லேயே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அது கொண்டு சைனா அரசுக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கேருந்து ஒரு பதில் லெட்டர் வந்திருக்கு அந்த நாட்டு அரசோட மனைவி கிட்ட இருந்து. என்ன பதில் லெட்டர் அப்படின்னா, இவன் வந்து ஒரு டம்மி பீஸாமா, இவனை நாங்கள் அனுப்புனது வேற ஒரு விஷயமா, அங்கே வந்து நான் என்ன சொன்னமோ அதை தவிர எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால் அவன் சொன்னதை அவன் கேட்டது எதையுமே நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பதில் லெட்டர் வந்திருக்கு. அவ்வளோதான், இவன் டம்மி பீஸ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? இதுக்கு மேலே இவங்க இருந்தா ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லையா? ஸோ அதனால எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறான். போகும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்னா, உண்மையிலுமே அவன் சமையல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்கு பம்மிட்டே அங்கே வந்து போயிடுறான். ஹீரோயின் கிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு பாட்டி இருக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய சொந்த பிரச்சனையை இப்படி நாட்டு பிரச்சனையை மாற்றிடாது சரியா? நீ பண்ணுற வேலையால் 2 நாட்டுக்கு இடையில பிரச்சனை வந்துட போகுது, அதனால இந்த மாதிரி இன்னொரு டைம் பண்ணாதான். அது மட்டும் இல்லாமல் நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னா ஸோ அவள் வந்து அதுக்கு ஒருத்தா இருக்கணுமா இல்லையா? ஸோ அதனால அதை நாளைக்கு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இவளுடைய சாப்பாடு எப்படி இருக்கு, இவ என்ன மாதிரியான கேரக்டர் எல்லாமே நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்து தம்பி முறையில் ஒருத்தர் இருக்கான் போல இருக்கு. அவன் வந்து நாளைக்கு வந்து நம்ம ஹீரோனோட சாப்பாடை வந்து செக் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே வர சொல்லுங்க பாட்டி, யார் வேணாலும் வந்து செக் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிப்பா என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பக்கம் என்ன தம்பி வந்துடுவாலாம், வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போகும்போது பாட்டி வேற முறைச்சு பார்த்துட்டே போகிறாங்களா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, யார் வர போகிறாங்கன்னு தெரியலன்ற மாதிரி குழப்பத்தில் இருக்கேன். இப்போ அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நம்ம மோக்ஷவும் சாவும் பேசிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோட தம்பி வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா அவன் யாரோ ஒருத்தர் வர போகிறானாமா, நம்ம ஹீரோட தம்பி அம்மா. ஒருவேளை அவன் வந்து சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான், அவ்வளோதான், இவளை இங்கேருந்து விரட்டவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால அவன் நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை கலந்துடலாம் அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டு அவளை சிறையில் அடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் அரசு பதவியிலேருந்தே தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாவம் என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நான் அரசரான பிறகு நீ தான் என்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக எல்லாருக்கிட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய படைத்தளபதி கிட்ட யாரோ ஒருத்தர் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க காட்டுக்குள்ள. அது மட்டும் இல்லாமல் அதே காட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் யாரோட வேலை? அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த சைனாக்காரங்க அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா? அப்படி பண்ணி ஜெயிக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாமே நேர்வழியில் பண்ணி ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற யாரா இருக்கும், இதை முதல்ல நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படைத்தளபதியிட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவனும் அங்கேருந்து சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோனும் ஃப்ரெண்டும் சரி ஓகே இன்றைக்காவது நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு காலையில் எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து போட்டி இருக்கும், இன்றைக்கி எது பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு 1008 ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து அது எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சரி நான் எதுக்காக இங்கே வந்தேன், அது மட்டும் இல்லாமல் திரும்ப நான் 2025க்கு போயிட்டேன் அப்படின்னா இவங்களெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன், என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி 1000 சேர்ந்து அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றிலாம் அவள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவனால் கொரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கா. அடி பாவி அதுக்குள்ளே தூங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகே நம்மளும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ பார்க்கலான்னு வந்தால் ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்த உடனே கை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, அதையும் கேட்குறீங்க இன்னும் பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வைத்தியர் சொல்லிட்டாரு, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்க, ஐயா யாராவது கையில் அடிப்பட்டதுக்கெல்லாம் சாவாங்களா, நீங்கள் எங்கே இவ்வளோ பதறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா அவங்க ஓடி ஓடி உழைச்சி இந்த மாதிரி நாட்டை காப்பாற்றிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அது வேறு எதுவும் இல்லை, அதில் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து இனிமேல் அவங்க தான் தலைமை செஃப். ஸோ அதுக்காக தான் இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து கிச்சனில் போயிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோட தம்பி வர போகிறாராமா, ஸோ அவருக்கு தேவையான எல்லாமே சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோட தம்பியுமே வந்தாச்சு. நான் கூட நினைச்சேன் கொஞ்சம் பெரிய பையனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன். ஸோ இவன் வந்து வந்தோடனே நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் யாரும் ஒருத்தவங்க சூப்பராக சமைப்பாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஹீரோயின் பற்றி கேட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் இவனுக்கு தேவையான எல்லாமே சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வழக்கமாக நம்ம ஹீரோயினோட சாப்பாடு சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கே சமைக்கிற
அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்கோ அந்த இடத்துக்கே போயிட்டு வந்துருவாங்க இல்லையா? ஸோ இவனுமே அப்படி தான் அந்த சிக்கன்லாம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கே நிறையா சிக்கன்லாம் மிதக்கிற இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்குது அவனுக்கு, குட்டி பையனுக்கு. ஸோ அவனுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட இதில் என்னெல்லாம் போட்டிங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம ஹீரோ பற்றின எல்லாமே புக்கில் படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்போ அந்த புக்கில் வந்து நம்ம ஹீரோ பற்றி முரடை அப்படி இப்படின்லாம் போட்டுட்ருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவனை பார்த்தா அந்த அளவுக்கு முரடை அப்படின்லாம் எதுவும் தெரியல. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு அமைதியான அரசர் மாதிரி தான் இருக்காரு. இருந்தாலும் அப்படி இருக்கும் போது எதுக்காக புக்கில் இந்த மாதிரி தப்பாக போடணும்? அது மட்டும் இல்லாமல் நான் ஒருவேளை இங்கே வந்து இவரை வந்து ஒரு நல்ல அரசராக அமைதியான பையனாக மாற்றிட்டணும், என்னால் தான் இப்படி இவர் மாறிட்டாரோன்ற ஒரு தாட் நம்ம ஹீரோயினுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சைனா தூதர் கூட வந்து சமையல்காரங்களா இருக்காங்களா, அவங்கள இப்போ ஊருக்கு போக போகிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து வழியன்னு போகும்போது அப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து மன்னர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது தான், நம்மளை அழிக்கணும், நம்மளை பழிவாங்கணும்னு நினைக்கிறவங்க வெளியிலேருந்து தான் அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம கூடயே இருக்கலாம், நம்ம பக்கத்துலேயே கூட இருக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக, இப்போ நம்ம ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க காரணமே இல்லாமல் இந்த மாதிரி சொல்லிட்டு போக மாட்டாங்க இல்லையா? ஸோ இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்ல. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அப்படி வந்துட்டு இருக்கும் போது அப்போதான் வந்துட்டு இதுங்க வந்து நம்ம ஹீரோயினை பல்லாருன்னு ஒரு அரை கண்ணத்திலே விடும்போது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா, என்னடி பண்ண என் பையனுக்கு சாப்பாட்டில் என்னடி கலந்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா காலையில் நம்ம ஹீரோட தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தாலும் ஒரு குட்டி பையன், அந்த பையனுடைய அம்மா. இங்கே பாருங்க, என்னை நம்புங்க, நான் எதுவுமே கலந்து கொடுக்கல, ஃபர்ஸ்ட் அந்த பையனுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு அடி விழுந்தது கூட அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி உனக்கு என்ன கவலை, முதல்ல நீ என் பையனுக்கு என்ன கலந்து கொடுத்தா ஒழுங்கா சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சரி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அவ்வளோதான், இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு வந்து மிளகாத்தூள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்துறாங்க. ஒழுங்கா சொல்லு, என் பையனுக்கு என்ன கலந்து கொடுத்த சாப்பாட்டில் சொல்லு, அவன் இப்போ குத்துயிரும் கொலயுரமா இருக்கான், என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்புங்கன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க எதுவுமே நம்பாம ஒழுங்கா சொல்லுன்னு உண்மை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஹீரோயினை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, கை காலெல்லாம் கட்டி வச்சு ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ அவர் பாட்டுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வருவாங்க, இந்த மிளகாப்பொடி எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே இந்த வயசான செஃப் ஒருத்தர் இருந்தார்ல, அவரு வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஹீரோயினை வந்து சரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாரு. அவ்வளோதான், அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை சரி பிடிச்சி வச்சிருக்காங்களே, ஸோ அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறாரு, ஒழுங்கா அவளை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என் பையனுக்கு என்ன கலந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கே பாரு, அவளுக்கு அந்த மாதிரி புத்தியெல்லாம் கிடையாது, முதல்ல நீ அந்த கட்டெல்லாம் ஊற்றி விட்டு அவரை ரிலீஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நீ என் பையனும் ஒரே மாதிரி தான் சாப்பிட்டீங்க, ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்டீங்க, ஆனா அவனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஆயிருக்கு, உனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னா, உனக்கு அப்புறம் என் பையன் தான் இந்த நாட்டுக்கு அரசன் அப்படிங்கிறப்போ அவன் எங்க வளர்ந்து உன்னோட இடத்த பிடிச்சிருவானு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்கு நீ வந்து இந்த மாதிரி எதனா பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே சந்தேகப்பட்டு கேட்க, ஹீரோக்கு சொல்லவா வேணும், அதுக்கு மேல ரொம்பவுமே கோவம் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், இப்போ அந்த லேடியை வந்து தலை துண்டாக்கலான்னு சொல்லிட்டு வாழை எடுக்கும் போது அப்போ நம்ம ஹீரோனுக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா நான் ஃபியூச்சர்லேருந்து தான் வந்திருக்கேன், ஒருவேளை நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆட்சிக்கு வந்து பெரிய பாதிப்பு, உங்களை வந்து ஆட்சியிலேருந்து தூக்கிடுவாங்க, ஸோ ஃபியூச்சரில் எல்லாமே மாறி போயிடும், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த கத்தியெல்லாம் இறக்கிறாரு. இங்கே பாருங்க, ஒழுங்காக அவளை அவுத்து விடுங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியணும், அவ்வளோதானே, நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், ஸோ அன்ன வரைக்கும் நீங்கள் இவ்வளோ எந்த டார்ச்சர் பண்ணக்கூடாது, இவ மேலே கையை படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, முதல்ல அதை செய்ய அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து போக, இப்போ நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இங்கே பாரு, நான் அது யார் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வரேன், அன்ன வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்த, இங்கே பாருங்க அரசர், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் போய் யார் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து கூட்டிட்டு வாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போக, அதுக்கப்புறம் இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிய வருது. பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, அவங்க அம்மா கொலை பண்ண விஷயத்தில் அவனுக்கு நிறைய பேர் மேலே கோவம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு விஷம் வச்சு கொள்கிற அளவுக்குலாம் வந்து பாவே கிடையாது, இது வேற யாரோ பண்ணியிருக்காங்க, அது என்னதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து ஹீரோ பற்றி நல்ல விதமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இந்த சாவோர்க்கெல்லாம் வந்து அவங்க குரூப் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஒருவேளை இப்போ அந்த பையன் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னா ஆட்சியில் பெரிய மாற்றமே நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இப்போ கிச்சனில் வந்துட்டு என்னென்னா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க மந்திரி கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன நடந்துச்சு சொல்லி விசாரி, அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் என்னெல்லாம் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ
இப்போ அந்த பையன் ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கான்ல, ஹீரோயினோட சாப்பாடு இல்லாமல் வேற ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கான். ஸோ அதனால தான் அவனுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு இல்லையா. ஸோ இன்கேஸ் அது என்ன பிரச்சனை, அது என்ன சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ அவன் ஏதோ ஒன்று சாப்பிட்டுருக்கான், அதனால தான் அவனுக்கு ஒரு சிம்டம்ஸ் மாதிரி வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த சிம்டம்ஸ் வந்து எந்த பொருள் சாப்பிட்டா வந்து வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஸோ அந்த பொருளை யார் வாங்கினாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு வந்து தோணுது. ஸோ அதனால அவனுக்கு தெரிஞ்ச புக்கெல்லாம் அப்படியே ஓலைச்சோடி இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த குட்டி பையனை வந்து வைத்தியர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயம் கொடுத்தாங்கன்னு சொன்னாதான் தெரிஞ்சாதான் ஸோ அதுக்கான மாத்து மருந்து எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பையனோட உடம்புல வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஸோ இப்படியே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவலைக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வைத்தியர் அங்கிருந்து போக கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துறாரு. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த பையனோட அம்மா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எதுக்காக இங்க வந்தா, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் இந்த இடத்த கொஞ்சம் சோதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ என்னன்னா இங்க இருந்து ஏதாவது சாப்பிட்டுருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்பதான் வந்துட்டு அங்க வந்து பொட்டலம் பொட்டலமா சில பொருள் எல்லாம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்கும் போது அந்த சாவம் இருக்கான்ல, அவன் தான் வந்துட்டு மூலிகை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னா எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு பொட்டலம் மட்டும் எடுத்துட்டு போகும்போது இப்போ வெளியே வந்துட்டு என்னது அவ எவ்வளவு கஷ்டப்படுறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்ப வந்துட்டு இந்த வயசான செஃப் இருக்காருல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன அரசரே அவங்களுக்கு இது பழக்கமான இடம் தானே, அது மட்டும் இல்லாம அவங்க இங்க வந்த புதுசுல நீங்க தானே அந்த மாதிரி சிறையில் அடைச்சு வச்சிருந்தீங்க, அதனால இந்த இடம் உங்களுக்கு பழக்கமா தான் இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஃப் சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க வந்த புதுசுல அவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, இந்த மாதிரி நம்ம வந்து குடும்பம்லாம் படுத்தல, அது மட்டும் இல்லாம இப்போ அவ செய்யாத ஒரு தப்புக்காக இந்த மாதிரி தண்டனை அனுப்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லலாம். சரி ஓகே பாத்துக்கலாம் அரசே, எப்படியா இருந்தாலும் நீங்க அந்த யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட போறீங்க, சீக்கிரமா அவங்களை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பக்கத்துக்காக பாட்டி வந்திருக்காங்க. பாட்டி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இங்க பாரு அந்த பையனுக்கு நீ ஹீரோ சொல்லிதான் இந்த மாதிரிலாம் செஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏ பாட்டி இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, அது மட்டும் இல்லாம மத்தவங்க என்ன வேணா பேசலாம், நீங்களே ஹீரோ எப்படி நம்பாம இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டி கிட்ட சொல்லும் போது அப்ப பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இது யார் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு தெரியாது இல்லையா, அது மட்டும் இல்லாம உனக்கு நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், நான் அப்ப வெளியே விடுறேன், உனக்கு வந்து 3 நாள் டைம், அந்த 3 நாளுக்குள்ள இது யார் பண்ணாங்க என்ன கலந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு வேளை கண்டுபிடிச்சு அப்படின்னா நீங்க வந்து போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா உனக்கான தண்டனை நீயே கொடுத்துக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹீரோனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, செய்ய தப்புக்கு எதுக்காக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சரி ஓகே என்னால் அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது, இவங்க செஞ்சு கொடுத்த சாப்பாடுனால தான் அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பழி வந்திருக்கு இல்லையா, அந்த பழியை நம்ம ஹீரோயின் தான் தொடக்கணும்ல, அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ஓகே நான் வந்து அது யாரு என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் தூக்கி போறாங்க உள்ளார. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இப்போ வெளியே வந்துடுறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஐயோ நல்லபடியாக வெளியே வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகே இப்படியே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் ஆயிரும், நம்ம ஹீரோக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நம்ம எதுக்காக வெளியே வந்துன்ற வேலையை மறந்துட்டு ஹீரோக்கு சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருமே ஹீரோக்கு அப்படி சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பக்கம் என்ன பண்றாரு அப்படின்னா, சாவு வந்து சில மூலிகை பொருள்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்து அதுல என்ன மாதிரியான சுவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு இதாக குறிப்பு எழுதிட்டு இருக்கும் போது ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து சாப்பாடு ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம், எனக்கு இப்போ சாப்பாடு நான் எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லலாம், நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட குரல் அவ்வளோதான். இது கேட்டோடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடன் வெளியே ஓடி வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவ்வளோதான் சொல்ல வேணும், ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம ஹீரோயின் பார்க்கல ஒரு 2-3 நாளா, அவ்வளோதான் சொல்ல வேணும். ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு வந்து கட்டியெல்லாம் பிடிச்சி நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க இப்படி எல்லாரும் இருக்கும்போது பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறான். அவ்வளவுதான், என்னன்னா ப்ரப்போஸ் பண்ணிடுறான், கிஸ் பண்ணிடுறான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என் பேரனை விட்டு கொஞ்சம் விலகே இரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லல. நம்ம ஹீரோவா நான் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா, எவ்வளவு மிஸ் பண்ற தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் டைலாக் சொல்லிட்டு ப்ரப்போஸும் பண்ணிட்டு கிஸ்ஸையும் பண்ணிடுறாரு இல்லையா. ஸோ அவ்வளவுதான், இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல 2 பேருமே எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் எப்படி வெளியே வந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்த பத்தி சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, பரவாயில்லையே பாட்டி கூட உன் மேல கரிசனம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாட்டிக்கு வந்து என் மேல சந்தேகம் இருக்கு, அது மட்டும் இல்லாம 3 நாள் தான் உனக்கு டைம், அந்த 3 நாளைக்குள்ள அந்த பையனுக்கு யாரு விஷயம் கலந்து கொடுத்தாங்களோ அதை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் டைம் கொடுத்து கையில கத்தியும் கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, இந்த கத்தி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஒருவேளை நான் கண்டுபிடிக்கல அப்படின்னா 3 நாளுக்குள்ள நானும் செத்து போயிடணும், ஸோ அதுக்காக தான் இந்த கத்தியால எடுத்துக்கிட்டு செத்து போயிடணுன்ற மாதிரி இந்த கத்தி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ சொல்ற, பாட்டி ஒரு லூசு, முதல்ல அந்த கத்தி கொடுன்னு சொல்லிட்டு கத்தி பிடிங்கி வச்சுக்க, இங்க எப்படி போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம மோக்ஷா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம மோக்ஷா கோவம் வந்துடுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியே திட்டிட்டு இருக்கான். அப்பதான் கூட இருக்கக்கூடிய அந்த பணிப்பெண் என்ன சொல்ற அப்படின்னா, இங்க பாருங்க கவலைப்படாதீங்க, அவளுக்கு வந்துட்டு 3 நாள் டைம்
கொடுத்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 நாளைக்குள்ள ஒருவேளை யார் கொலைகாரங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கல அப்படின்னா அவளையே குத்திட்டு செதுன்னு சொல்லிட்டு பாட்டி தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, அப்போ நம்ம மோக்ஷா என்ன சொல்கிறா அப்படின்னா, கவலைப்படாத 3 நாள் டைம் இருக்குல்ல, எப்படியும் அவளால் 3 நாளில் கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி திமிரா பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் அவனுக்கு வந்து சாப்பாட்டில் வழக்கத்துக்கு மாறா ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்த்துருக்கேன், அதனால தான் ஒருவேளை அப்படி ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவ சொன்னது வந்து ஒரு மளிகை பொருள் தான். ஸோ அதனால ஒன்றும் ஆகாது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாங்க, சின்ன பசங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வயிற்றால போகும், அப்படி இல்லைன்னா வயிறு உபசமாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது, ஸோ உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கெல்லாம் போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போதான் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த சாவு பையன் வீட்டில் இருந்து சாவு கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த பையன் வீட்டில் இருந்து ஒரு சின்ன மூட்டைலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் வந்து வித்தியாசமாக இருந்தது, அது வந்து ரொம்ப கசப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைத்தியர்கிட்ட செக் பண்ண சொல்லி கொடுக்க, வைத்தியருமே சரி ஓகே நான் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்ற மாதிரி அதை வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ திரும்பவும் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லா மளிகை ஜாமான்லையும் அப்படி சும்மா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேர் தூங்கிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கில எழுந்துச்சு இப்போ ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ நான் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு அவ்வளோதான் 2 நாள் முடிஞ்சிச்சுன்னு, 1 நாள் தான் டைம் இருக்கா, ஸோ 1 நாளுக்குள்ள நான் எப்படி இந்த மாதிரி இதை கலந்து கொடுத்தவங்களை கண்டுபிடிக்க போறேன்ற மாதிரி என் கதை முடிஞ்சதுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு இவங்க இந்த மூலிகை பொருளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்று எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ வந்துட்டு இந்த எலி புழுக்க மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது இது வந்து எலியோட புழுக்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் சொல்றா, இது எனக்கு நல்லா தெரியும், இது வந்து எலியோட அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை வந்து நம்ம ஹீரோமே அதை தான் வந்து லிக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ கசப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான் இல்லையா. ஸோ இதை பத்தி வைத்தியர்கிட்ட சொல்லும்போது வைத்தியர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது அந்த அளவுக்குலாம் எஃபெக்ட் கொடுக்காது, ஒருவேளை உங்க உடம்பு நிலையை பொறுத்து கூட இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தா ஹீரோக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா அந்த பையனுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருந்ததோ அது எல்லாமே நம்ம ஹீரோக்குமே இருக்கு, அவனையுமே படுக்க போட்டு வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் ஏதோ சாப்பிட்ருக்காரு, அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து இந்த எலிப்புழுக்க விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வைத்தியருமே அதான் நான் சொன்னேனே, எலிப்புழுக்க சாப்பிட்டா இந்த மாதிரி இந்த அளவுக்குலாம் எதுவும் ஆகாதுன்ற மாதிரி சொல்லலாம். அப்போ என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நான் வந்து வழக்கத்துக்கு மாற ஒரு மசாலாவை சேர்த்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றி யாரோ தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த மசாலா கூட இந்த எலிப்புழுக்கை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குன்னு சொல்லிட்டு யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது யாரு என்னன்னு சொல்லிட்டு விசாரிங்கன்ற மாதிரி சொல்லலாம். அப்பதான் வந்துட்டு இவங்க அரண்மனை கிச்சன்ல வேலை செய்யக்கூடிய ஏதோ ஒரு பணிப்பெண் தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க தான் இதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளோதான், அந்த பொண்ணு வலவிசி தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் மோக்ஷாக்கு தெரிவது. அவள் என்ன சொல்ற அப்படின்னா, அவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ தேடி கண்டுபிடிச்சி முடிச்சிருன்ற மாதிரி சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு இவ கூட ஒரு பனிப்பெண் சுத்திட்டு இருப்பான். அவன் என்ன பண்றான்னா, ஒரு காட்டுக்குள்ள வர, அந்த காட்டுக்குள்ள தான் அந்த பொண்ணு அடிச்சு வச்சிருக்காங்க. இவ்வளோ பார்த்தோன்னே அந்த பொண்ணு என்ன கேட்குற அப்படின்னா, அங்கே இருக்க பிரச்சனை முடிஞ்சிச்சு, இப்போ நான் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ போலாமே, ஒரே உலகத்தை விட்டு போலாமே நிறுத்தணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறான். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உன் மேலே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு, அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது பொரியல மாட்டுவேன் சிக்குவேன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ கரெக்டாக வந்து சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இவகிட்ட கேட்கும்போது அவன் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த கொண்டு ஊசி எடுத்து காமிக்கிறான். இது ஆரம்பத்துலேருந்தே எங்கள் அக்காவோட சாவுலேருந்தே இதை நான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ இது உண்மைதான் சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஆனால் இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட பேசும்போது இவனுக்கு வேற தெரிஞ்சு போச்சா, அவ்வளோதான் இவனை விட்டு வைப்பலான்னு சொல்லிட்டு இவன் அதுக்கு மேலே சண்டை போடுறான். 2 பேரும் இங்கே அடிச்சிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் தாழ்ந்து போகிற மாதிரி இருக்கா. அப்போ இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, எப்படி நீ சாக போற, சரி ஓகே உங்கள் அக்காவோ இப்படி செத்தான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணும்ல, அதுக்காக தானே ஹீரோ கூட சுற்றி வந்துட்டு இருந்தேன், சங்கத்துக்கு முன்னாடியே அதை தெரிஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவோட சாவில் இருக்கக்கூடிய மர்மத்தை என்னன்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. என்னன்னா இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, இவனுடைய அக்கா வந்துட்டு இங்கே வந்து பணிப்பெண்ணாக தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ஹீரோட வம்சத்தை விருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதில் தான் நம்ம ஹீரோயினுமே வந்திருப்பாங்க இல்லையா. அப்படி கூட்டிகிட்டு வந்த பொண்ணுங்கள தான் இந்த பையனோட அக்காவும் ஒரு ஆள். நம்ம ஹீரோக்குமே இவங்க அக்காவை ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்கே இவங்க மூலியமா இவங்க வம்சத்தை விருத்தி பண்ணிடுவாங்களோ, நம்ம ஹீரோக்கு இவங்க அக்காவை வந்துட்டு எங்க வாழ்க்கை துணையா வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பெற்று கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோக்ஷா பொண்ணு தான் நம்ம ஹீரோ பக்கத்துல யாருமே அண்ட விடாம அந்த பொண்ணை வந்து போட்டு தள்ளியிருப்பான். ஸோ இந்த விஷயத்த கடைசி இவகிட்ட சொல்லும் போது நம்ம இவன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, நம்ம ஹீரோவால தான் அவங்க அக்கா இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். அதனாலே கூட நம்ம ஹீரோ கூட சுத்திட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ தெரிஞ்சு போச்சு தன்னோட அக்காவோட சவுக்கு முழுக்க காரணம் இந்த மோக்ஷம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க தான் பிளான் பண்ணி தன்னோட அக்காவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூலியமா அந்த பனிப்பெண் மூலியமா அவ தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே சும்மா இருப்பானா, அவளை தூக்கி ஒரு சொருவிட்டு அவ்வளோதான் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்கல்ல, இந்த விசங்காந்து கொடுத்தால, ஸோ இந்த பொண்ணுகிட்ட வந்து ஒழுங்கா சொல்லு, யாரு உனக்கு இந்த வேலையை யார் செய்ய சொல்லி கொடுத்தா, அந்த குட்டி பையனை கொலை செய்ய யார் இந்த மாதிரி செய்ய சொல்லி கொடுத்தான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளுமே வந்துட்டு மோக்ஷா பேரை சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம மோக்ஷ
மோக்ஷம் மட்டும் தனியாலாம் செய்யல, அவளுக்கு பின்னாடி இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவோட பேரை சொல்லலாம்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா பின்னால இருந்து கத்தி இறக்கிடுறாங்க. அவ்வளவுதான், அவ ஸ்பாட்லயே அவுட்டு. இப்போ இந்த பொண்ணு பின்னாடியே கத்தி இருக்கனால அவன் வேற யாரும் இல்லை, சாவோட ஆள் தான். இப்போ அங்கேருந்து தப்பிச்சு வந்து சாவுக்கிட்ட சொல்கிறேன், எப்படியோ அவள் உண்மையை உங்கள் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அவளை சொல்லிவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் என்ன மோக்ஷோட பேர் தான் அவள் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி ஓகே, அவளை கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். காட்டில் அந்த பனிப்பெண் மயங்கி விழுந்து கிடந்தாலும் அவளை வந்து சரி பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அவகிட்ட நம்ம ஹீரோ கேட்குறாரு, ஒழுங்காக சொல்லு மோக்ஷரா இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஸோ இவன் வந்துட்டு அமைதியாக இருந்திருந்தானா ஒன்றுமே இல்லை, இவன் வந்து பதட்டத்தில் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிலாம் எதுலன்னு சொல்லிட்டு பதறிட்டே சொல்ல அவ்வளோதான் நம்ம ஹீரோ வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறான், மோக்ஷதா இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவகிட்ட போயிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் தம்பி கொலை பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அவன் நடிக்கிறா, நான் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்லி பார்க்குறான், நீ தானே இப்படி பண்ண சொன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்த வயலே ஏதாவது சொல்லுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை, எவிடன்ஸே இல்லை இவன்கிட்ட. ஸோ அவள் தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னான்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லை. சரி ஓகே, நான் ஆதாரத்தை சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து உடம்பு அப்பப்போ சரியில்லாமல் போயிட்டு இருக்கோம். இப்போ சுத்தமாகவே படுக்க போட்டுருவோம், ஏன்னா அந்த எலியோட இது சாப்பிட்டான் இல்லையா. ஸோ அதனால அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே இருந்து அவனை பார்த்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, எப்படி உனக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி இந்த பனிப்பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த பொண்ணு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போதான் ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒரு டைம் வந்துட்டு இந்த சாப்பாடு காம்படிஷன் நடக்கும்போது ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர சொல்லி இந்த சிப்பி எடுத்துகிட்டு வர சொல்லி ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருப்பாள். ஓடி வரும்போது அந்த பொண்ணை வந்து இவ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாள் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்து காப்பாற்றிருப்பான்லாம். அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், இந்த மாதிரி இந்த பொண்ணு கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த பனிப்பொண்ணு கிட்ட இருந்து அந்த மோக்ஷோ கீழே இருக்கல அந்த பனிப்பெண் கிட்ட இருந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதை வச்சு தான் இவ வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி இவ பின்னாடி போனால் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்லியிருப்பான். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போய் தான் காட்டில் இவங்க அடிச்சு வச்சிருக்க அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு மூலியமா இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்குமே தெரிய வந்தது. ஆனால் என்ன அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அக்காவோட சாவில் அந்த மர்மத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மயக்கம் போட்டு தானே கடந்திருப்பான். ஸோ இவளை கூட்டிட்டு வந்து இங்கே சரி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வைத்தியர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சாப்பிட்ட மருந்துக்கு மாத்து மருந்து நான் கண்டுபிடிச்சிட்டு இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்து மருந்து கொடுக்க. இப்போ ஹீரோ வந்து அதை வாங்கி குடிக்கும் போது ஹீரோக்கு வந்து உடனே தெம்பு வந்து சரியாயிடுச்சு. ஆனா என்னன்னா ஹீரோ என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, இந்த மாத்து மருந்து கொண்டு போய் அந்த குட்டி பையனை கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க தம்பிக்கு. ஸோ அவனுக்கு கொண்டு போய் கொடுத்தா அவனுடைய உடம்பு இந்த மாத்து மருந்து ஏத்துக்கவே மாட்டேது. ரீசன் என்ன அப்படின்னா, உடம்புல இந்த எதிர்ப்பு சக்தி எல்லாமே போயிடுச்சு. எதிர்ப்பு சக்தி இல்லாதனால அந்த மருந்து ஏத்துக்கல. சரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேற மருந்து ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வைத்தியர்கிட்ட கேட்கும்போது டைம் என்னன்ற மாதிரி வைத்தியர் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட டைம் இல்லை, இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிற மாதிரி ஏதாவது சமைச்சு கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, சரி போய் சமைச்சு கொண்டு வன்ற மாதிரி சொல்லலாம். ஆனா அந்த பையனோட அம்மாவுக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்ன நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இவ்வளவு அடமெண்டா இருக்கீங்க, இந்த விஷம் கலந்து கொடுத்தது நம்ம ஹீரோயின் இல்ல, அது மட்டும் இல்லாம மோக்ஷ பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் இவன் மேல இன்னும் ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட அம்மா கிட்ட நம்ம ஹீரோ சொல்லும் போது, இருந்தாலுமே அந்த பையனோட அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு, ஒருவேளை திரும்ப ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. பாட்டியுமே சொல்றாங்க, ஹீரோமே சொல்றாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சத்தான உணவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ கிச்சன் போயிட்டு அவங்க ஆள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி சத்தான உணவு சமைக்க போறோம், ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராங்க. ஸோ ஒரு இடத்துக்கு மேல கொஞ்ச நேரத்துல இந்த சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. எதிர்ப்பு சக்தி அதிகமாகிற மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனா என்னன்னா இந்த பையனுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க அம்மா வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே சொல்றாங்க ஏன் இப்படி இருக்க, குடுன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த பையனும் வந்து கொஞ்சம் தெம்பாயிடுறான், கண்ணெல்லாம் முழிக்கிறான், அவ்வளவுதான். இப்போ அந்த பையனோட உடம்புமே வந்து சரியாயிடுச்சு இல்லையா. இந்த பக்கம் நம்ம மோக்ஷ பொண்ணுக்கு வந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்ல. இந்த சாவு கிட்ட மந்திரிங்க சொல்லிட்டு இருக்காங்க, எப்படியும் அந்த பனிப்பெண் வந்து அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவ வந்து உண்மையை சொன்னா அப்படின்னா அந்த மோக்ஷம் மாட்டிக்குவா. ஸோ அதுக்கப்புறம் அவ மாட்டிக்கிட்டானா உன்னை போட்டு கொடுத்துருவா, அதுக்கப்புறம் நாம மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு இந்த சாவு என்ன சொல்ற அப்படின்னா, மோக்ஷம் வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டா, செல்லக்குட்டி பாத்துக்கோ, அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி அவளை பத்தி முழு நம்பிக்கையும் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து என்ன பண்றா அப்படின்னா, அந்த பனிப்பெண்ணை வந்து கடத்தி வச்சிருக்காங்களா அவகிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் இவ்வளவு நாள் வந்துட்டு உங்ககிட்ட உண்மையா தான் இருந்திருக்கேன், நான் என்னைக்குமே வந்துட்டு உனக்கு துரோகம் பண்ணல, ஸோ நீ எனக்கு உண்மையா தான் இருந்திருக்க, அது எனக்கும் தெரியும், நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னாவே பயணிக்கணும்ன்றது
முடியாத ஒன்றா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன சொல்கிறாங்கன்றதே புரியல. அவள் வந்து நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அந்த பனிப்பெண். ஆனால் அதுதான் நானும் சொல்கிறேன், உயிர் போனாதான் நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுறான். அவ்வளோதான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வரா, ஏதோ ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரான். என்னன்னா டான்ஸ் பண்ண போறானாமா. ஸோ எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு அவங்க பாட்டியோட பிறந்த நாளாமா. ஸோ அதுக்காக டான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்க. ஸோ என்னன்னா இந்த பாட்டி யார் அப்படின்னா நம்ம ஹீரோவோட அப்பாவோட அம்மா, அப்பா பெத்த பாட்டி இல்லையா. ஸோ நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், இவங்க வந்து அப்பா பெத்த பாட்டி. இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இந்த பக்கம் இந்த சாவோ இருக்கால, அவன் மந்திரிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு யாரையும் ஒருத்தர் காமிக்கும் போது ஏன் இவர் இன்னும் வச்சிருக்கீங்க, இவர் இன்னும் உயிரோடவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாருமே ஒரு ஆச்சரியமா பார்க்குறாங்க, ஆச்சரியமா கேட்குறாங்க, அப்படி யாரோட இவன் இன்னும் உயிரோட வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா கதையோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மாவை யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு, அந்த எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ அவரை கொலை பண்ணிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கொலை பண்ணதா சொன்னவர் இவர் தான். ஸோ ஹீரோ பார்த்து அந்த எவிடன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. இவங்க அப்படியே தூக்கிட்டு வந்திருப்பாருங்க. ஸோ இவர் வந்துட்டு கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னுமே இவன் வந்து கொல்லாம வச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ இவர் ஒருத்தரை இன்னொருத்தங்களை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்களை நமக்கு வந்து காமிக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, ஒரு பாட்டிமா கையில பொம்மை வச்சுட்டு ரொம்ப சோகமா பித்து போதழிச்சு போய் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல. இந்த பித்து பேதழிச்சவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவுடைய அம்மா பித்த பாட்டி. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல, அந்த அம்மாவுடைய அம்மா. ஸோ இது வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியவே தெரியாத போல இருக்கு. நம்ம ஹீரோக்கு தெரியாமையே வந்து ஒழிச்சு வச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க மந்திரி கேட்கும் போது ஏன் எல்லாத்தையும் கொல்லாம வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த பாட்டியோட பிறந்த நாள் இல்லையா. ஸோ இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமான நாள்ல இப்படி ஒரு தூக்கமான செய்தி சொன்னா அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றத, அந்த ரியாக்ஷனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கன்றா சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்ச நாள்ல இங்க இருந்து போயிருவாங்க இல்லையா. நீ அந்த புக்கு கிடைச்சா இங்க இருந்து போயிருவல, நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போகாத, என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க இந்த இடத்துல ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்குமே ஹீரோ பிடிச்சிருக்கா, ஆனா அவங்க எப்படி இங்க இருக்க முடியாதுல்ல, போய் தான் ஆகணும்ல. ஏன்னா அவங்க வந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்க, கண்டிப்பா போய் தான் ஆகணும், இங்கே இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம ஹீரோமே நம்புறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, நான் ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க நான் நம்புறேன். ஏன்னா நீங்க வந்ததுல இருந்து உன்னோட பேச்சு, நடவடிக்கை, நீ செய்யற சாப்பாடு எல்லாமே வித்தியாசமா இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பா இந்த காலத்து பொண்ணால இப்படி செய்யவே முடியாது, இவ்வளவு டேலண்டா இருக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்ல சரி ஓகே, நான் அதான் உங்களுக்கே தெரியுதுல எப்படி நான் இங்க இருந்து போயிட போறேன்னு சொல்லிட்டு, அப்படியே இங்க இருக்கணும்னு சொன்னா நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என் கூடயே கடைசி வரைக்கும் இருந்துரு, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல கண்டிப்பா என்னால முடியும்னா நான் இங்கே இருந்துருவேன், ஆனா என்னால முடியாது, கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும். ஏன்னா என்னோட ஃபியூச்சர் அதான், என்னோட லைஃப் அதான், என்னுடைய வாழ்க்கை அதான், என்னுடைய இருப்பிடம் அதான், என்னோட அப்பா அம்மா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க, முக்கியமா நான் உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா நாங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒருவேளை நீ திரும்ப வரதுக்கு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப வர முடியுமான்றது தெரியாது. எப்படி வராத ஒரு விஷயத்த, நடக்குமான்னு தெரியாத ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதனால ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்லலாமதே இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ மேல அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்குமே ஹீரோ மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, இங்க இருந்து போக முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோ பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஈவன் கிஸ் பண்றதா இருக்கட்டும், லவ் ப்ரப்போஸ் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கு வந்து எதுவுமே அவங்க வந்து எதிர்ப்பு சொல்லவே இல்லை. ஆனாலுமே அவங்களுக்கு நல்லாவே புரியுது, இருந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால வந்துட்டு இங்க எதையும் நம்ம அவர்கிட்ட சொல்லி அவரை வந்துட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ அன்னைக்கு நைட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு சமைச்சாங்கல்ல, அந்த சாப்பாடோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்கும் போது அந்த பேர் மறந்து போச்சு. பேர் என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த வயசான செஃப் வர்றாரு. அவர்கிட்ட கேட்கும் போது அவர் பேரெல்லாம் சொல்லிடுறாரு. ஆனா என்னன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா வீடுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் இங்கேருந்து போயிடுவாங்களோன்ற பயம் இருக்கு. ஆனால் இந்த சாப்பாட்டோட பேரை கேட்ட உடனே ஏன் இப்படி சொல்றீங்க, அப்படி இல்லை அவ இங்கேருந்து போயிடுவான்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சேச்சா நான் அப்படி சொல்ல, அதுக்கான அர்த்தம் மட்டும்தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்றும் நீங்கள் சொல்லுவேன்னா போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா இங்கேருந்து போகணும்ல, என்னடா பண்ணுறது, போயிட்டு நான் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹீரோ பேசுறதெல்லாம் மனசில் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னடி ஏன் இவ்வளோ சுகமாக இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நான் இங்கேருந்து போக போகிறேன்ல, ஸோ அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கும் விருப்பம், இங்கே இருக்கிறதுக்கும் விருப்பம், நான் என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, நான் ஒருவேளை இங்கேருந்து போயிட்டு அப்படின்னா நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறேன்னா
வரணும் தான். ஆனா என்ன வரலாமா? வரணும் தான் அப்படின்ற மாரி இழுத்துட்ருக்கா. "என்னடி இழுத்துட்ருக்க?" அப்படி சொல்லிட்டு கேட்க, அவளுக்கு என்னன்னா இங்க வந்து அரசாங்கத்தில வேலை கிடைச்சிச்சு இல்லையா? ஸோ அதனால அவளுக்கு வந்து அங்க வரதுக்கு விருப்பம் இல்ல போல இருக்கு. ஸோ அதனால இத பத்தி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே. முன்ன நான் கூப்பிட்டதுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ உனக்குன்னு அரசாங்கத்தில ஒரு வேலை கிடைச்சோனே நான் வரணும், வரலன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருக்கியான்ற மாரி 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்க. அப்பதான் வந்துட்டு இந்த வால் நட்சத்திரம் போகுது. அது பார்த்தோனே நம்ம வந்து எதனா ஒண்ணு வேண்டிப்போம் இல்லையா? அப்ப அது பார்த்தோனே 2 பேருமே அவங்கவங்களுக்கு எதனா வேண்டுதல் இருக்கு இல்லையா? ஸோ அத அப்படியே கையெடுத்து கும்பிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு நம்ம பாட்டியோடைய பிறந்த நாள். ஸோ அதனால வந்துட்டு அரசாங்கமே பரபரப்பா இருக்கு. இந்த பக்கம் கிச்சன்ல வந்துட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்னா பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாத இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த வருஷம் வந்து நான்வெஜ் எதுவும் சமைக்க வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலா வெஜிடேரியன் எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். ஆனா வெஜ் வந்து நான்வெஜ் மாரியே இருக்கணுன்ற மாரி சொன்னா, அது எப்படி வெஜ் வந்து நான்வெஜ் மாரியே இருக்கணும்? என்ன பேசுறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, இந்த வெஜிடேரியன்லயே சில காய்கறிலாம் வச்சு நம்ம வந்து நான்வெஜ் மாரி பண்ணலாம். ஸோ அந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினே சொல்றாங்க. அது எப்படி பண்ண முடியும்னு சொல்லி கேட்கும்போது, இந்த சோயா பீன்ஸோட இது இருக்குல்ல, அத வந்துட்டு ஊற வச்சு அரைச்சு, அது வந்து நான்வெஜ் மாரியே பண்ணலான்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் இல்லையா? ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, இப்ப பாட்டிய பார்க்கறதுக்காக இந்த மோக்ஷ பொண்ணு வந்து தடைகளை எல்லாம் தாண்டி உள்ள வந்துடுறா. ஸோ ஏன் எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கைஸ் வாய்ஸ் ரொம்ப துரு பிடிச்சிருச்சு. ஏன்னா பனி ரொம்ப ஓவரா பேஞ்சிட்டு இருக்கறதுனால ஒண்ணும் முடியல. ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த காந்த குரலை. பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணல. என் மேல எந்த தப்புமே இல்லை. என்ன நம்புங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, பாட்டி வந்து உன்னோட ட்ராமாலாம் என்னால் நம்ப முடியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவெல்லாம் ஓவரா அந்த ட்ராமா வள்ளி கொட்டிட்டு இருக்கா. ஓவரா அப்படியே இவளை பார்த்தாலே பரிதாபப்படுற மாதிரி அழுதுட்டுலாம் இருக்கும்போது, சரி ஓகே இப்போ நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாட்டி உங்களுடைய பிறந்தநாள் விழாவில் நான் கொண்டாட தான் தயவுசெய்து எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு கட்டத்துக்கு மேலே இன்றைக்கி வந்து பாட்டிக்கு பிறந்தநாள் அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. சரி ஓகே இருந்துட்டு முதல்ல கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு இவளும் கொண்டு வந்த பரிசெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் இந்த சாவு இருக்கலாம், அவன் மந்திரி கூடலாம் பேசிகிட்டு இருக்கான். அவன் என்னன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு பெரிய பிளான் ஒன்று பண்ணியிருக்கான் இல்லையா? ஸோ நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. இன்னையோட இவனோட ஆட்சி முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய பிளான் ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்க. அது என்ன பிளான்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த சாவு வந்துட்டு பாட்டி பார்த்துட்டு, பாட்டி நீங்கள் ரொம்ப நாள் வாழணும், உங்களுக்கு வந்து தீர்காயுசா இருக்கணும் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கான். அவனை பாட்டிக்கு தெரியல இவன் என்ன எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்த உடனே இந்த பையனுக்கு வந்து ஒரு மூலிகை மருந்து கொடுத்துருப்பான் இல்லையா? ஸோ அது எதுக்காக கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாட்டி அது எனக்கு தெரியல, நான் வந்து சாதாரணமான மூலிகை மருந்து தான் கொடுத்தேன். ஆனால் அது இந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மனுஷனுக்கு பாட்டி நான் வேணும்லாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். பாட்டிக்கு நல்லாவே தெரியும் என்ன போய் தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு இந்த பனிப்பெண் இறந்து போன விஷயம் தெரிய வருது. ஆனா அவங்களை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்ற விஷயமும் தெரிய வருது. இதை கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஹீரோ கரெக்டா கணிக்கிறாரு. இதை வந்து இந்த மோட்ச பொண்ணு தான் பண்ணிருப்பா, அவ ஒரு வேலை மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு தள்ளிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, ஆனா என்னன்னா இந்த விஷயத்தை ஏற்கனவே அவகிட்ட ஒரு டைம் போய் கேட்கும்போது, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பா. ஸோ இந்த டைமும் அவகிட்ட வந்து கேட்டோம் அப்படின்னா எவிடன்ஸ் இருக்கான்னு தான் கேட்பா. ஸோ அதனால எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட கேட்பான். அன்ன வரைக்கும் இந்த விஷயம் அப்படி இருக்கட்டும், பாட்டியோட பிறந்தநாள் முதல்ல முடியட்டோன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம பாட்டியோட பிறந்தநாள் விழாவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த மோட்ச பொண்ணுக்கெல்லாம் வந்து ஒரு டான்ஸ் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ அதை பார்த்து பாட்டி சரி ஓகே ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ண, நம்ம பாட்டிக்கு வந்துட்டு ஹீரோயின் சில சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த சாப்பாடுலாம் எடுத்து வைக்கும் போது பாட்டியுமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, என்னது கறியா இருக்கு, நான் தான் கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை பாட்டி இது கறி இல்லை, இது வந்து சோயா பீன்ஸ், நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பாட்டியெல்லாம் நம்பவே முடியல. ஏன்னா அதோட டேஸ்ட் வைஸ் எல்லாமே அப்படியே நான்வெஜ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால பாட்டி நம்பாமையே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாட்டி நம்புங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்னுமே வரல. நம்ம பாட்டி எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, எங்க போனா இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துலேயே இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல வந்துட்டு ஒருத்தன் வந்து இந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு ஆடிட்டு இருக்கான். நம்ம பாட்டி யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துலேயே அதை முகமுடி கழட்டினா அது வந்து ஹீரோட ஃப்ரெண்டு. ஸோ அவன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கானா, அவன் கூடவே இன்னொரு ஆடிட்டு இருக்கான். அது யாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. என்னடான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். பாட்டி கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிடாங்க இது தன்னோட பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதை வெளியே காமிச்சிக்காம அப்படியே உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது இது வந்து அரசர் தான், பாட்டிக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. சரியா இந்த சமயத்துல இங்க கொண்டாட்டம் போயிட்டு இருக்கான். அப்படியே வெளியே வந்துட்டு யாரோ ஒருத்தர் கையில ஒரு பொட்டியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு லேடி வந்து முகமுடி போட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் யாரு அப்படின்னா ஹீரோட அம்மாவோட சாவுல இருக்கக்கூடிய மர்மத்தை ஒரு குறிப்பு மாதிரி எழுதி அந்த குறிப்பை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரை வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அவரு தான் இவருக்கு பின்னாடி ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்கல்ல, ஒரு லேடி முகமுடி போட்டுட்டு. ஸோ அவங்க வந்து வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட அம்மாவோட அம்மா.
ஆக்சுவலி ஹீரோட பாட்டி தான். லாஸ்ட் நைட் வந்துட்டு இவங்க 2 பேருமே காமிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பிளான் போட்டிருப்பாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து பாட்டியோட ஃபங்க்ஷன் நடக்கும்போது இவங்க 2 பேரையும் உள்ள அனுப்பணும் அப்படின்னா, ஸோ இந்த குறிப்பை கொண்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா, அந்த குறிப்பில் யார் யார் கொன்னாங்க அவங்க அம்மாவன்றது அந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கோவப்பட்டு அங்கே இந்த இடமே வந்து ஒரு கலவரமாக மாறுன்றது தான் இவனுடைய பிளானு. ஸோ அதுக்காக தான் இந்த சாவு வந்துட்டு இந்த மோக்ஷம் சாவு 2 பேருமே சேர்ந்து இந்த பிளானை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த குறிப்பெல்லாம் கொண்டு வந்திருப்பார்ல, இந்த அமைச்சரை கடத்தி வச்சு இந்த மாதிரி இந்த பிளான் எல்லாம் சொல்லும்போது அவர் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களாம் கடத்தி வச்சு, ஸோ நீ வந்து கரெக்டாக நாங்கள் சொல்கிறது செய்யலை அப்படின்னா அவங்களை கொன்றுவோன்ற மாதிரி மிரட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வேறு வழி இல்லாமல் தான் அவர் வந்து ஓகே சொல்லியிருப்பாரு. இப்போ கூட இவர் இதை கொடுத்துட்டு ஹீரோட கோவத்தை தூண்டணுமான்னு சொல்லி தான் யோசிக்கிறாரு. ஆனால் வேறு வழி இல்லை, அவர் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இவரை ஒருத்தவங்க வந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. வேறு வழியே இல்லை. சரின்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. இவரை பார்த்த உடனே நம்ம படைத்தளபதி இருக்காங்களோ, நீ எப்போ உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க, இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் அம்மாவோட சாவில் இந்த மர்மம் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா நம்ம ஹீரோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது இதுக்காக தான். சரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாருமே பதட்டமாக வராங்க. பாட்டி எல்லாருமே ஒரு மாதிரி பயப்படுறாங்க. பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அதிர்ச்சி கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி படப்படப்பாக வருது, நான் வந்து ரூமுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க இங்கேருந்து யாரும் நவரக்கூடாது, இந்த விஷயம் என்னன்னு சொல்லி தெரியற வரைக்கும் யாரும் இங்கேருந்து ஒரு ஈரம் கூட போகக்கூடாது, எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்கன்ற மாதிரி சொல்ல, சரி சொல்லிட்டு ஒரு மந்திரி கூப்பிட்டு இதில் என்ன இருக்குன்னு சொல்லி படிக்க சொல்லும்போது அவன் வந்து படிக்கிறான். என்ன அப்படின்னா, இவங்க அம்மா வந்துட்டு ஆட்சி காலத்தில் வந்து அவங்க நல்ல விதமாக தான் பண்ணியிருப்பாங்க எல்லாமே மக்களுக்கு. பட் கூட இருந்தவங்க இந்த பாட்டி அவங்க கூட சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க இப்படி நல்லது பண்ணுறது மக்களுக்கு எல்லாமே நம்ம நல்லதாகவே பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய ஆட்சியில் எதுவுமே மிச்சம் இருக்காது. ஸோ இவங்களுடைய விருப்பப்படி வாழ முடியாது, எல்லாமே மக்களுக்கு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இவளுடைய நல்ல எண்ணத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கிட்டே இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம இந்த நாட்டில் அரசராக இருக்கிறது அரசியாக இருக்கிறது மக்களுக்கு நல்லது பண்ணுறது தானே, அதை எப்படி செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னது எதுவுமே அவங்க வந்து கேட்டுக்கல. அந்த கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க கூட இருக்கவங்க மற்றவங்க பாட்டி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு வந்துட்டு மனநிலை சரியில்லை, ஸோ அவங்க வந்து செய்யறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க மேலே பிராது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி நிறைய பிராது வரவும் இதனால் அதில் சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்கள வந்து கொன்னுடலாம், இந்த மாதிரி மருந்து கொடுத்து அவங்கள வந்து விஷம் வச்சு கொன்னுடலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னதே இந்த பாட்டி தான் அப்படின்ற உண்மை நம்ம ஹீரோவுக்கு தெரிய வரும்போது அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கோவத்தோட உச்சிக்கே போயிடுறாரு. ஆல்ரெடி அவர் ரொம்ப கோவப்படுவார் இல்லையா? ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சோடனே சும்மா இருப்பாரா? ஸோ அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த வால் எடுத்து நான் இப்போவே வந்து எல்லாரையும் சாக்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவத்தில் போக, ஏன்னா இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை, அந்த பாட்டி கூட இருக்கவங்க எல்லாரும் தான் தன்னுடைய அம்மாவை விஷம் வச்சு கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அவ்வளோதான், இது கேட்டு சும்மா இருப்பாரா? எல்லாரையும் வால் எடுத்து விட்டு சாய்க்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பாட்டி தான் உங்க அம்மாவுடைய அம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. அந்த பாட்டி கிட்ட போயிட்டுலாம் பேசுறாரு. ஆனால் அந்த பாட்டி எதுவுமே நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே பதில் பேசல. அந்த குழந்தை மாதிரி ஒரு பொம்மையை வச்சுட்டு அதுக்கிட்ட தாளாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ இதை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு கோவத்தில் போகும்போது இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஹீரோயின் வந்து புக்கில் படிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்து உண்மை தெரியும் போது கோவத்தில் எல்லாரையும் கொன்றுவார். அதுக்கப்புறம் அவரை வந்துட்டு அரச பதவியிலேருந்து தூக்கிட்டு அவர் வந்து சிறை பிடிச்சிருவாங்க. கொஞ்சம் நாளே அவர் வந்து இறந்து போயிடுவார். நான் அப்படி நடக்க விட மாட்டேன், கண்டிப்பாக நான் உங்களை இழக்க மாட்டேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கோவத்தோட உச்சியில் இருக்காரு. எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் முன்னாடி இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உங்களை ரொம்ப நாள் வாழணும், நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஸோ இவ்வளோ நாள் இவங்க 2 பேருக்குள்ள சீக்கிரட்டாக இருந்த விஷயம் வந்து இப்போ எல்லாரும் முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கொஞ்சம் காம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் உடனே அவருக்கு வந்து அந்த பாட்டி வச்சுருந்தாங்களா ஒரு பொம்மை, அந்த பொம்மையில் இந்த ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ் இருக்குல்ல அவங்க அம்மாவது அது. ஸோ இதை பார்த்தோன்னே திரும்பவும் வந்து கோவம் அதிகமாகிடுச்சு. ஸோ திரும்பவும் நான் வெட்டதே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போக, அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பாட்டிக்கிட்டலாம் போய் சொல்கிறாங்க, பாட்டி சொல்லுங்க பாட்டி, ஏதாவது சொல்லுங்க பாட்டி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பாட்டி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட போய் பேசும்போது அந்த பாட்டியா அவங்களுக்கே ஆல்ரெடி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படி பேசுவாங்க அவங்க ஒரு மாதிரி ஏதோ பித்து பேதழிச்சு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கும் போது அப்போ அவங்க கையில் சில சாக்லேட் இருக்கு. அப்போ அந்த சாக்லேட் எடுத்து அந்த பாட்டி கிட்ட கொடுக்கும்போது இந்த சாக்லேட் சாப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சுயநினைவுக்கு வருவாங்கன்ற சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அதை கொடுப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோக்கு அவங்க பாட்டி மேலே ரொம்ப நாளாக டவுட் இருந்துச்சு. இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அவங்களே ஏதாவது பண்ணலாம் தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே கிட்ட போக பாட்டி வேற ஆக்டிங் அள்ளி தெளிக்குதுங்க படுறா, மற்றவங்க சொல்றது கேட்டு நீ என் மேலே சந்தேகப்படக்கூடாது, உங்க அம்மா சாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவா அதில் எதாவது கேட்குற மாதிரி இல்லை. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்க எங்க அம்மா இப்படிலாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி வாழை எடுக்கும் போது இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. அவ்வளோ தாண்டா பாட்டியோட கதை முடிஞ்சுதுரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வாழை உங்கும் போது அந்த அம்மாவுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி சுயநினைவுக்கு வந்துட்டாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, இவங்க அம்மா வந்துட்டு சாகும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, என்னோட பையன் நாளைக்கு வளர்ந்தாலுமே இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல மனுஷன் நல்ல அரசனாக தான் இருப்பானே தவிர உங்களை மாதிரி மற்ற உயிரை எடுக்கக்கூடிய ஒரு அரசனாக இருக்கவே மாட்டான். அவன் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல அரசனாக இருப்பான், ஒரு சின்ன
சின்ன உயிர் கூட கேடு நினைக்காத அரசனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னோட வளர்ப்புன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த அவங்க அம்மாவுடைய அம்மா அந்த பாட்டி அவங்க அம்மா எப்படி சொல்லியிருப்பாங்களோ அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோட மனசு இறங்கிடுச்சு. ஆனாலுமே ஹீரோவுக்கு அந்த கோவம் அப்படியே இருக்கு. யார் மேலே காட்டுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனக்கு தானே பித்து பிடிச்ச மாதிரி கத்திக்கிறாரு. இதை பார்த்து இந்த ஷாவும் மோக்ஷ பொண்ணும் வச்சா என்ன இப்படி நடந்துருச்சு, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ யார்கிட்டையுமே பேசாமல் அப்படியே அமைதியாக அங்கேருந்து போகிறாரு. இதை பற்றி நம்ம ஹீரோ என்னதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் பேர் அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடி போகும்போது ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்க எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க, யாரும் என் பின்னாடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஆனாலுமே நம்ம ஹீரோ மனசு கேட்காம அப்படியே பின்னாடியே போகும்போது நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு மரத்து கடையில் நின்றுட்டு இருக்காரு. ஆக்சுவலி இது என்ன மரம் அப்படின்னா, இவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோ வளர வளர இந்த மரத்துல தான் சும்மா பாயிண்ட் மாதிரி குறிச்சு வச்சிருப்பாங்க. அதை எப்படி பார்த்துட்டு அந்த மரத்துக்கடியிலே உட்காந்துருக்கும் போது இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு உட்காராங்க. இங்க பாரு உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க அதுக்காக இப்படி எல்லாம் மனசு அடைஞ்சு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படிலாம் இது வரைக்கும் இருந்தனும் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்க அம்மா ஆசைப்பட்டிருக்காங்கல்ல. ஸோ கண்டிப்பா இதுக்கு மேல எங்க அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன், நீ யார் மேலேயும் கோவப்பட மாட்டேன், இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றது பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அப்பாடா எப்படியோ ஒரு பெரிய விஷயத்துல இருந்து இவனை தப்பிக்க வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த சாவு இருக்கான்ல போட்ட பிளான் எல்லாமே சுத்தமா சொதப்பிக்கிச்சு இல்லையா. ஸோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இப்போ ஹீரோயின் மேலே சமக்கும் என்னன்னா இன்னைக்கு நைட்டா நம்ம ஹீரோயினை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆர்டர் போட்டுட்டு இருக்கான். இதுக்கிட்ட அவங்க கூட்டத்திலே ஒரு நல்ல அமைச்சர் இருப்பான், அவனையும் வந்து கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி வச்சிருவாங்க. இந்த பக்கம் நம்ம பாட்டிக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வேகத்துல அவங்க மருமகளை போட்டு தள்ளிட்டாங்க, ஆனா இப்போ வந்து அது ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் தெரிஞ்சு உங்க பேரை விட்டுட்டு போயிட்டாங்க எதுவுமே பண்ணாம. ஸோ அதுக்காக அவங்க கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் பாட்டி கூட இருந்தவங்க இன்னும் 2 பேர் வந்துட்டு இந்த குட்டி பையனோட அம்மா இருக்காங்களா அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு செம கோவமா இருக்கா, அதுவும் இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப கோவமா இருக்கான். நல்லவேளை அந்த நேரம் ஹீரோயின் வந்து காப்பாத்தினா, ஒருவேளை அவ வரல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சமயம் எதுவும் நம்மள பண்ணாம இருக்கணும்னா ஹீரோயின் அவனுக்கே கட்டி வச்சிடலாமா அப்படின்னு மாதிரிலாம் எதுவும் பயத்துல வளரிட்டு இருக்கேன். இது கூட இந்த குட்டி பையனோட அம்மா இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம், போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி தைரியம் சொல்லி அனுப்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு என்னமோ இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே உங்களுக்கு நெருக்கமானவங்க யாரோ ஒருத்தங்க காரணமா இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த சைனா தூதர் வந்து சொல்லிட்டு போயிருப்பான்ல, எதிரிங்க வந்து நம்மள ஏதாவது செய்யணும் அப்படின்னா நம்ம தூரமாக இருந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம பக்கத்துலேயே கூட இருப்பாங்க, நாம தான் பார்த்து இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க யாருமே நம்ப முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நெருக்கமானவங்க யாரோ ஒருத்தவங்க தான் உங்களுக்கு தூண்டி விட்டு எல்லாரையும் தூண்டி விட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டியோட பிறந்தநாளைக்கு தான் இதை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக திட்டம் போட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. என்னன்னா கூட இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரா இருக்குன்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே நீங்க அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நீங்க பட்டுக்கும் அமைதியா இருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த போக அப்ப நம்ம ஹீரோ பரவாயில்லையே நம்ம மேலே அக்கறையில இருக்கா, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிச்சன் போயிட்டு வேணுங்கிறத சமைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்துட்டு ஹீரோ இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தன் வந்து சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனா ஹீரோயினை கடத்திடுறானுங்க. யாரு சாவு விடாளுங்க அவ்வளவுதான். ஏன்னா அவனுங்க வந்து பிளான் பண்ணிட்டானுங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நைட் போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் இந்த சாவு என்ன பண்றேன்னா ஹீரோக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறான். என்ன அப்படின்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ள யார் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி ஹீரோ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அது யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும், நான் அவன் வந்து மறைஞ்சிருந்து நோட்டம் விட்டுட்டு இருக்கேன், நீங்க வந்தீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யார் ஒரு அமைச்சர் எழுதுற மாதிரி வந்து லெட்டர் ஒன்று எழுதி ஹீரோக்கு கொடுக்குறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சரி ஓகே அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க படையெல்லாம் கூட்டிட்டு அங்கேருந்து போக இப்போ அரண்மனையில் அடியாட்களோ யாருமே இல்லை, நம்ம ஹீரோவுமே இல்லை. நம்ம பாட்டியை பார்க்கறதுக்கு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஒருத்தர் வரான். வாடா நீ தான் வருவேன்னு எனக்கு தெரியும், உங்கள் அம்மா கொண்டதுக்கு என்ன எப்படியா இருந்தாலும் பழி வாங்க தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு பேசிட்டு இருந்தா. இப்போ இந்த மாஸ்க்கை கட்டின உடனே உள்ளே இருக்கிறது யாருன்னா நம்ம சாவும். பார்த்தோன்னே பாட்டிக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா நான் பாட்டி இன்ன வரைக்கும் இவனை இப்படி நினச்சதே இல்லை, நான் ஒரு சில விஷயம் தப்பு பண்ணுவான் ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு போக மாட்டான்னு சொல்லி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு இதை நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஏன் பாட்டி நானும் உன்னை கொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் பாட்டி போட்டு தள்ளிடுறான். அப்படியே வெளியே வர ஒரு கையில் ரத்தம் சிந்து கத்தி இருக்கு, ஒரு பக்கம் மாஸ்க், அதை அப்படியே எடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா ஆல்ரெடி எல்லாருமே போட்டு தள்ளியிருப்பான் போல இருக்கு. அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஒரு அமைச்சர் லெட்டர் எழுதுனான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஒருத்தனை பார்க்கறதுக்கு வந்திருப்பார்ல ஹீரோ. வந்து பார்த்தா ஒருத்தனை கட்டி வச்சிருக்காங்க, வேற யாரும் இல்லை ஹீரோட ஃப்ரெண்டு தான். இவனை கதையோட ஸ்டார்டிங்ல ஹீரோ கூட பார்த்துருப்பீங்க. பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக்கு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அவனை கட்டெல்லாம் அவுத்து விடலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் சொல்லிட்டான், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, இது உனக்கு வச்சு ட்ராப்பு, நீங்கள் இருந்து அப்படின்னா உன்னையும் போட்டு தள்ளிடுவாங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்பு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கட்டை வைக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக ஹீரோக்கு தான் ட்ராப் வச்சிருப்பாங்களா 3 அம்பு அப்படியே நம்ம ஹீரோட தலைக்கு வரும்போது கரெக்டாக அந்த ஃப்ரெண்டு இருக்கான்ல அமைச்சர், அவன் வந்து தள்ளி விட்டுறா ஹீரோவை. அவன் தலையிலே பட்டு அவன் அங்கேருந்து இறந்து போயிடறான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லாக பெட்ரோலை ஊற்றி வச்சிருப்பானுங்க போல. அங்கேருந்து நெருப்பு விட அந்த இடமே பற்றிக்குது. அந்த அமைச்சருமே அதில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கான். இது பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது தனக்கு காப்பாற்ற போய் வந்து உயிரை விட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு.
அப்படியே நம்ம ஹீரோ இதை பார்த்து துடிச்சிட்டு அப்படியே ஹீரோ நினைச்சு பார்க்குறான், ஐயோ எல்லாருமே இங்கே இருக்குமே, ஹீரோயின் மட்டும் அங்கே இருக்காளே, என்ன பண்ணுறாலோ தெரியலையே, எப்படி இருக்காளோ தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோயினுமே ஹீரோ தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனா ஹீரோட ஃப்ரெண்டு தடுத்துறான், எங்கேயும் இப்போ கூட இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ நலறாங்க, எனக்கு நான் போய் ஒரே ஒரு டைம் பாட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நீ போன அப்படின்னா அரண்மனையில் உனக்கு கொண்டு போட்டுருவாங்க, நீ செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அவன் சந்தோஷப்படுவானா, தயவு செஞ்சு நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை, அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அரண்மனையில் சாவம் இருக்கெல்லாம் அவன் அரண்மனையில் இருந்து எல்லாருமே போட்டு தள்ளிட்டான் போல இருக்கு. அப்படியே கையில் அந்த கத்தி வாள் ரத்தம் அப்படியே நின்றுட்டு இருக்க. அப்போ தான் ஒரு ரூமில் வந்துட்டு இந்த குட்டி பையன் இருந்தால அவனும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெளியே சவுண்டு கேட்குது, எல்லாரும் அலற சவுண்டு கேட்குது, என்னமோ நடக்குதுன்னு மட்டும் தெரியும். அப்படியே பயத்தில் உள்ள உட்காந்துட்டு இருக்க. அவங்கள பார்த்துட்டு இவன் போகிறான், அவ்வளோதான் இவங்களையும் முடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இவன் கிட்ட போயிட்டு மண்டிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் எல்லாரையும் காப்பாற்ற முடியல, நம்ம அரசர் வந்து ரொம்ப கோவத்தில் அரண்மனையில் இருந்து எல்லாருமே கொண்டுட்டு பாட்டியுமே கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கிட்ட அந்த லேடி பயத்துல தான் உட்காந்துருக்காங்க. அதனால இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அரசர் வந்து நல்வழிப்படுத்த மறந்துட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு இப்போதைக்கு அவர் அரசராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு அப்புறம் உங்க பையன் தான் அரசராகணும், அதனால அவர் தான் அரசர்னு சொல்லிட்டு நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கேட்டோன்னே அந்த லேடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவன் ஒரு குட்டி பையன், அவன் எப்படி ஒரு அரசராக இருந்து எப்படி எல்லாரையும் என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ தன்னுடைய உயிரையும் தன்னோட பையனோட உயிரையும் காப்பாற்றணும் அப்படின்னா இவன் என்ன சொல்றானோ அதை கேட்டுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அதுதான் ரூல்ஸும் கூட. ஒரு மன்னர் ஆட்சியில் ஒரு மன்னர் சரியான வழியில் அரச வழி நடத்தலைனாவோ அல்லது இறந்து போயிட்டாலோ அவங்களுடைய வம்சாவளியோ அண்ணனோ தம்பியோ பையனோ பேரனோ ஸோ இப்படி யார் வேணாலும் அடுத்த பதவி ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அரசாங்கத்தை கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதனால வேற வழி இல்லாமல் இப்போதைக்கு அரசர் கெட்டவர், அவர் வந்து எல்லாரையும் கோவத்தில் கொண்டுட்டாரு, வேற வழி இல்லாமல் பாட்டியுமே கொண்டுட்டாரு. அப்படிங்கிறப்போ அவர் வந்து எப்படி ஒரு அரசராக வச்சுக்க முடியும். அதனால அவரை வந்து அனுப்பிட்டு நம்ம அந்த இடத்துக்கு உங்களுடைய பையனை நீங்க அரசரை கொண்டு வரணும், அதனால நாளைக்கு காலையில எல்லாருக்கிட்டையும் இவர் தான் அரசர்னு சொல்லி நீங்க வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த லேடியுமே வேற வழி இல்லாம சரி ஓகேன்றாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் காலையிலயும் இந்த குட்டி பையனை வந்து அரசு பதவியில உட்கார வச்சிடறாங்க. ஸோ உனக்கு ஒண்ணுமே தெரியல, என்னடா நம்மளை சுத்தி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும், என்னன்னா அந்த சாவு இதுக்காக எப்படி பண்ணணும், அவனுடைய குறிக்கோள் என்ன, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இந்த அரசாங்க பதவியில இருந்து நம்ம ஹீரோவை விலக்கிட்டு அந்த இடத்துக்கு அவன் வரணும்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இந்த குட்டி பையனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, இவன் வந்து இந்த குட்டி பையன் அந்த அரசாங்கத்தை ஆள்ற வயசு வர வரைக்கும் இவன் தான் வந்துட்டு இப்போதைக்கு ராஜ். என்னன்னா அவன் தான் வந்து அரசராக இருப்பான், ஆனால் அவன் இடத்துல இருந்து ஒரு அரசர் என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் கட்டளை இட முடியும், ஒரு ஆட்சி எப்படி நிர்ணயிக்கணும், அது எல்லாமே இவன் தான் பார்க்க போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ஹீரோ எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை பற்றி நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக அவரும் என்னை பற்றி நினச்சிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இவன் வந்து எங்கேயாவது நம்ம ஹீரோ உயிரோட இருப்பாரு, நம்ம போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஸோ அதனால இவன் என்ன பண்றான்னா ஒரு கீ செயின் மாதிரி ஒரு டைம் நம்ம ஹீரோ கொடுத்துருப்பாருல, அந்த கீ செயினை இவங்கிட்ட கொடுத்து நீங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இதை கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க சரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் அரண்மனையில் கிச்சனில் வந்துட்டு எல்லாரும் இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எங்கே போனாலும் தெரியல, ஒருவேளை நான் ஃபியூச்சருக்கே போறேன்னு சொல்லிட்டு இருந்தா போயிட்டாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அந்த சமயம் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ தேடுறேன்னு சொல்லிட்டு வந்தா இல்லையா, அரண்மனைக்கு வந்திருப்பான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ உயிரோடு இருக்கான், நம்ம ஹீரோயின் உயிரோடு தான் இருக்கான்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அதே சமயம் ஊருக்குள்ள வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சாவோட ஆளுங்க போயிட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்து பீத்து பிடிச்ச மாதிரி எல்லாரையும் கொண்டுட்டாரு, அதனால அவரை வந்து சிறை பிடிச்சிட்டோம், அதனால அவர் இனிமேல் அரசராக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ ஊரில் என்ன பேச்சு அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு கொலகாரன், அவர் வந்து அரசரே இல்லைன்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம சாவோ இருக்கலாம், அவன் வந்துட்டு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இப்போ யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்ல வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ. ஏன்னா ஹீரோக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு, என்ன நடந்துச்சு, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. இவனை பார்க்க வந்திருப்பாரு. ஸோ அதே சமயம் இந்த மோட்ச பொண்ணு வந்திருப்பா. அவளை பார்த்தோன்னே ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணமா இருப்பானோன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஆனால் உன் மேல நான் என்னைக்குமே சந்தேகப்படவே இல்லை, ஆனா நீ உங்களை ஒருத்தரா இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சொல்ல, அவ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம நின்றுட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சாவு இருக்கலாம் என்ன சொல்றேன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோ கிட்ட கேட்கறான், என் மேல ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னீங்க, எப்பயிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயின்ஸ் பேசியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி அந்த சின்ன சமயக்காரங்க வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு விடுகதை ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த விடுகதைக்கோட ஆன்சர் வந்து இவனுடைய பேர்ல தான் வரும்.
அப்பயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்டோடனே இவன் என்ன சொல்றேன்னா, பரவாயில்ல நீ என்ன வேணா நினைச்சிருப்போம், எப்ப வேணா கண்டுபிடிச்சிருப்போம், ஆனா இப்ப இந்த நாட்டுல நான் என்ன சொல்றேனோ அதான் நடக்கும். அது மட்டும் இல்லாம நீ இப்போ ஒரு குற்றவாளி, ஒன்னு நாளைக்கு நாங்க நாடு கடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கேட்டோடனே நம்ம ஹீரோ பரவாயில்ல நான் எவ்வளவு குற்றம் செஞ்சிருக்கேன், அதுக்கு வந்து நான் வந்து இது ஒரு தண்டனை ஏத்துக்கிறேன், ஆனா நான் போறதுக்குள்ள உனக்கு ஒரு தண்டனை கொடுக்காம போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன வேணா பண்ணிக்கூடா, இப்போதைக்கு நீ போய் சிறையில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் சிறையில அடிச்சிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த சமையல் குறிப்புக்கான புக்கெல்லாம் எழுதிட்டு இருப்பான்ல, ஸோ அந்த புக்கெல்லாம் வந்து அன்னைக்கு தான் வந்து கடைசி பேஜ் எழுதுறான். அப்படி எழுதிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்தில் இல்லைல்ல, ஸோ அப்போ என்ன எழுதியிருப்பான் அப்படின்னா, அந்த கடைசி பேஜில் வந்துட்டு இந்த மாதிரி இப்போதைக்கு நீ எங்கே இருக்க என்ன பண்ணுன்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனால் இந்த புக்கை நான் படிக்கும் போது நீ என் கூட இருக்கணும், என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வார்த்தையை இங்கே எழுதியிருப்பாரு. ஸோ இதை தான் நம்ம ஹீரோயின் ஃப்ளைட்டில் போகும்போது இந்த லாஸ்ட் பேஜை படிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கே இருந்தாலும் என்கிட்ட வந்துடணும்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ அதை படித்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட கடந்த காலத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவன் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஹீரோ வந்து நாடு கடத்த போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரியுது, நம்ம ஹீரோயின் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருப்பான் நான் வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பத்தில் யாருமே நம்ப மாட்டாங்க, இப்போ இவனுமே நம்புறான். உண்மையிலுமே நீ அங்கேருந்து வந்திருக்கியா அப்படின்னா சொல்லு, ஹீரோக்கு என்னென்ன நடக்கும் அடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ நாடு கடத்த கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது எல்லாருமே பேசுகிறாங்க, இவன் தான் வந்து கொலகாரன், இவன் தான் வந்து கோவத்தில் எல்லாத்தையும் கொண்டுட்டு அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு கிராமத்தை தாண்டி போகும்போது அப்போ நம்ம ஹீரோ போகிற வரைக்குமே ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருப்பாரு. ஹீரோயின் இங்கே வந்தது, அதுக்கப்புறம் அவ கூட பேசுனது பழகுனது, அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து அங்கே என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருப்பான். ஸோ இப்படி தான் யோசிச்சு பார்க்குறான், உண்மையிலுமே அவள் சொன்னது எல்லாமே நடக்குது அப்படின்னா அவள் வந்து எதிர்காலத்துலேருந்து தான் வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு ஊர் மாதிரி இருக்கு, அந்த ஊரை தாண்டி போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, நீ எப்படி உயிரோடு இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கேன். நான் நல்லா இருக்கேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ சொல்கிறா, முதல்ல நீங்கள் இங்கேருந்து போ, உன்னை பார்த்தா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அப்போ தான் தெரியுது இவனை வந்து நாடு கடத்த போகிறதில்ல, நாடு கடத்ததை சொல்லிட்டு இவனை வந்து இங்கே கொலை பண்ண போகிறாங்கன்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அவ்வளோதான் நம்ம கதையை முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக ஃபால் எடுத்து வெட்டலான்னு சொல்லிட்டு போகும்போது 3 அம்பு வந்து அவங்க மேலே விடும். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த சமயக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த இடத்துல அந்த சாவும் வந்துடுறான். என்னடா இவங்களாம் வச்சு நீ சண்டை போட்டு இங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரிடா என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமும் அடிச்சுக்கிறாங்க. இப்போ கரெக்டாக அடிச்சுக்க போகிற சமயத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோட டீமெல்லாம் சமாளிக்க முடியல. ஏன்னா சாவோட டீமுக்கு நிறைய ஆயுதம் அதித்துன்னு வச்சிருக்காங்க, இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு சமாளிக்கலான்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பதான் அந்த இடத்துல டமால் டுமால் சொல்லிட்டு குண்டா வெடிக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம சயின்டிஸ்ட். என்னென்ன நம்ம ஹீரோயின் இவருக்கு வந்து லெட்டர் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்க தயாரிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வெடிகுண்டையும் தூக்கிட்டு வந்துட்டாரு. இப்போ எல்லாருமே டமால் டுமால் போட்டுட்டு இருக்க, ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க, இவரு ஒரு பக்கம் வெடிகுண்டை போட்டுட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சாவுக்கு நல்லாவே தெரியுது இப்படி இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன பண்ணிடுறான்னா ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். ஸோ அங்க இருக்கவங்களாம் காப்பாத்தலான்னு சொல்லிட்டு போனா இங்க இருக்கவங்க யாருமே வரக்கூடாது, ஹீரோ தவிர நீ மட்டும்தான் வரணும் நான் சொல்ற இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை, நான் போயிட்டு ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன், நீங்க இங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பட்டுக்கும் அங்க இருந்து குதிரையில கிளம்ப இங்க இருக்கவங்களாம் அரண்மனைக்கு போயிடுறாங்க. ஏன்னா அரண்மனை ஃபுல்லா இப்ப யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னா இந்த சாவோட ஆட்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இல்லையா. சரி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் அடிச்சு போட்டு அரண்மனையை இவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாவ கூட இருந்த எல்லாருமே கொலை பண்ணிடுறாங்க. கடைசியா இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம மோக்ஷோ பொண்ணு, அவளை ஏதாவது பண்ணணும்ல. அப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கலாம், அவனுக்கு வந்துட்டு அவங்க அக்காவை யாரோ கொலை பண்ணாங்கன்னு சொல்லி தான் இங்க வந்திருப்பான். ஸோ அவனுக்கு ரொம்ப நாளா டவுட் இருந்திருக்கும் நம்ம ஹீரோ மேல. அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஹீரோ வந்து கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு இந்த பையனோட அக்காவை பிடிச்சிருந்த ஒரே காரணத்தினால அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுல சம்மந்தப்பட்டவ தான் இவ. ஸோ இந்த மோக்ஷோ தான் இவங்க அக்காவை கொலை பண்ணிப்பான்ற விஷயம் இவனுக்கு இப்பதான் தெரிய வரும்ல. ஸோ அதனால சும்மா இருப்பானா, இவளையும் போட்டு தள்ளிடுறான். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இந்த விஷயத்த இவகிட்ட சொல்லிட்டு இவளை கொல்லலான்னு சொல்லிட்டு போனா அவளே என்ன பண்ணிடுறானா, நீ எப்படி எனக்கு கொல்ல போற, எனக்கு அது தேவையில்ல, நானே எனக்கு குத்திட்டு செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா எல்லாரையும் கொள்ளுவாளுங்களா அந்த ஹேர் பின்னை வச்சு. ஸோ அதுலேயே குத்திக்கிறான். ஆனா இது மட்டும் பார்த்தாதே, இது குத்துனா நீ எப்படி பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான்னா கையில இருந்த அந்த கத்தி வச்சு ஓங்கிய வயிற்றுலேயே சொருவிறான். அவ்வளவுதான் ஸ்பாட் அவுட். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்தாலும் சாவும். அவன் என்ன பண்ணிடுறான்னா ஹீரோயின் ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு இவன் பட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப இவன் நல்லா சாப்பிட்டு அப்படி சரக்குல அடிச்சுட்டு அரைபோதில் இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்களா, நைஸா அந்த கட்டை அவுத்துறாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த ஹீரோ சண்டை போடும்போது அவங்ககிட்ட ஒரு புக் ஒன்று வந்திருக்கும். அந்த புக்கை வந்து எடுத்து பாக்குறான். அது என்ன புக் அப்படின்னா, இந்த புக்கை தான் ஃபிளைட்ல வரும்போது படிச்சுட்டு அதுல வந்து எவனோ ஒருத்தன் காஃபி கொட்டிடுவான். அதுக்கப்புறம் இதை போய் கிளீன்
கெயின் பண்ணலான்னு போகும்போது தான் அங்கேருந்து இங்கே வந்திருப்பா இல்லையா. ஸோ இப்போ தான் நல்லா யோசிச்சு பார்க்குறேன். என்னன்னா இந்த புக்கோட நடு பேஜில் வந்துட்டு அந்த காஃபி கொட்டின கரை எதுவுமே இல்லை. ஆனால் இந்த புக்கை தான் ஃப்ளைட்டில் படிச்சிருப்பா. ஆனால் என்னது இது பழைய புக்கு மாதிரி தெரியல, புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் இவளுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. என்னன்னா ஹீரோ இவளுக்காக இவ சொன்ன சமையல் குறிப்பு எல்லாமே இந்த புக்கில் இருக்கு. ஸோ இப்போதான் இவளுக்கு புரிய வருது ஹீரோ தான் தனக்காக இந்த புக்கை எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் தேடி காட்டுக்குள்ள வந்துட்டா, இவங்க இருக்கிற இடத்துக்குமே வந்துட்டான். எப்படி அவ்வளோ சீக்கிரம் வந்த உடனே இந்த ஹீரோயின் கூட்டிட்டு போன்னு விட்டுருவானா என்ன. இந்த இடத்துல 2 பேருக்கும் சண்டை வருது. ஸோ அவன் என்ன சொல்றான்னு, நீ செத்துப்போ நான் அவளை விட்டுறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து அப்படிலாம் முடியாது, எனக்கு அவளை எப்படி கூட்டிட்டு போகணும்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை வரும். அப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் அவன் ஹீரோ கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து சொருகும் போது கரெக்டாக ஹீரோயின் குறுக்கு வந்து புந்துப்பாங்க. ஸோ அதனால அந்த கத்தி வந்து ஹீரோயினோட முதுகுலேயே சொருவி வைப்பாங்க. ஸோ அவ்வளோதான், ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஹீரோ லவ் பண்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. எங்க இருந்தாலும் உங்களை பத்தி நினைச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடறாங்க. அதே சமயம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சாவும் இருக்கான்ல அவன் வந்து பின்னாடியே நம்ம ஹீரோ திரும்ப மயக்கத்துல இருப்பான். திரும்ப கத்தி எடுத்து குத்து வரும்போது ஹீரோவில் தான் எடுத்து ஒரே சொருவிடுவாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோயினோட ரத்தம் இருக்குல்ல அது வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு புக்ல வந்து பட்டுரும். அந்த புக் மூலியமா தான் நீங்க வந்திருப்பாங்க. ஸோ அந்த புக்ல பட்ட உடனே அந்த புக்ல இருக்கக்கூடிய எழுத்தெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிரைட் ஆகும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த புக்ல இருக்கக்கூடிய எழுத்தெல்லாம் அப்படியே வெளியே வந்து சுத்திட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினும் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் வந்து உடம்ப மேலே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே சுற்றி அந்த புக்கு உள்ள கொண்டு போயிடும். கொஞ்ச நேரத்தில் அந்த புக்கும் காணாம போயிடும். அவ்வளோதான், ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கதறி கதறி எழுதிட்டு இருக்காரு. உடம்பும் காணாம போயிடுச்சு. என்னன்னா இவங்க வந்துட்டு நிகழ்காலத்துல இருந்து கடந்த காலத்துக்கு போனாங்க இல்லையா. ஸோ அதனால அவங்க உடம்பு எப்படி அங்கேயே இருக்கும். அது வந்து அந்த புக்கு மூலியமா தானே போயிருப்பாங்க. அதனால அந்த புக்கோட அவங்க வந்து நிகழ்காலத்துக்கு போயிட்டாங்க போல. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு கதறி கதறி எழுதிட்டு இருக்கேன். ஆனா இந்த சீனை நான் சொல்றதை விட பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னன்னா திரும்ப எங்கேயாவது இருப்பாங்க பார்க்கலாம் அப்படின்னா கூட ஒரு ஆறுதலா இருக்கும். ஆனா அவங்க கடந்த காலத்துக்கு வந்திருக்காங்க, நிகழ்காலத்துல இருந்து எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என்னன்னா அவங்க வந்து கோமா ஸ்டேஜ்ல இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க ரியல் லைஃப்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு வந்து சுயநினைவு வந்துச்சு இல்லையா. அப்படியே கண் திறந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வராங்க, பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்பதான் ஹீரோயினுக்கு வந்து உண்மை எல்லாமே ஞாபகம் இருக்கு. பட் என்னன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. ஆனா ஹீரோ ரொம்ப மிஸ் பண்றாங்க. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்கவங்களும் உண்மையாலுமே அவங்களுடைய கடந்த காலத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நார்மல் லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்பதான் வந்துட்டு இவங்க ஒரு ஹோட்டல்ல ஜாயின் பண்ணிக்கதா சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த அரண்மனைக்கு போறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஹோட்டல்ல வேலையும் கிடைச்சிச்சு. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு போனா அங்க இருக்கக்கூடிய அந்த உதவி செய்யறவங்க செஃப் இதெல்லாம் யாருன்னு பார்த்தா இவங்க அரண்மனையில பார்த்த எல்லாருமே இங்க இருக்காங்க. அப்புறம் இவங்களுடைய ஃப்ரெண்ட் அங்கே விட்டுட்டு வந்துட்டால. ஸோ அவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க. அவகிட்ட போயிட்டு அவ பேர் சொல்லி கூப்பிட்டு அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. என்னங்க என் பேர் அது இல்லைங்க என் பேர் வேற அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ என்னன்னா ஹீரோனுக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே ஞாபகம் இருக்கு, எல்லாருமே மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லி புரியுது. ஆனா அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் யாரு என்னன்றது அவங்களுக்கு சுத்தமா புரியல. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் புதுசா செஃப் வந்திருக்காங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இவங்க ஹோட்டல்ல வழக்கம் போல சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. இவங்களுமே கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்துட்டு சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அவன் யாருன்னு பார்த்தா இவங்க வந்து இந்த சமையல் போட்டியில வந்து ஒரு சைனா தூதர் வந்திருப்பான்ல. ஸோ அவன் தான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்திருக்கான். இப்பயும் அதே வேலையை தான் சொல்றான், சாப்பாடு நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் மனசுலயே நினைப்பாங்க எங்க போனாலும் இவனுக்கு இதே வேலை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் வந்துட்டு இவங்க சாப்பாடு வேணா சாப்பிட்டு பார்த்துட்டு நான் என்ன சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் என்னடான்னு பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ. அவ்வளவுதான், ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பார்த்து அடுத்த செகண்டே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு சமையல் வேலை தான் பண்றாங்க. அதாவது கடந்த காலத்துல என்னன்னா நடந்ததோ அது எல்லாமே இப்பயும் நடக்குது. ஆனா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்காங்க. என்னன்னா அந்த மன்னர் காலத்து ஆட்சியிலும் சரி இப்ப இருக்கக்கூடிய 2025 அந்த மாதிரியும் சரி அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் மறுபிறவி எடுத்தா எல்லாருமே மறுபிறவி எடுத்து இவங்கள சுத்தியே தான் வந்துட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் கிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோக்குமே நல்லா தெரியுது நம்ம ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருமே மறுபிறவி எடுத்து இங்க வந்திருப்பாரு. அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துண்டு சீட்டு வந்து கீழே விழுந்திருக்கும்ல. சோ அதை யூஸ் பண்ணி தான் இங்க வந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது சீக்ரெட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோ நம்ம ஹீரோயினும் ஹாப்பியா அவங்க லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி சொன்னா உங்களுக்கு கதை புரிஞ்சுதா என்னன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதோட இந்த டிராமா முடிஞ்சது. கடைசியா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்க கூட இந்த ஒரு சில பேரை மட்டும் காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சாவோ மோக்ஷோ அதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட் இவங்களெல்லாம் ஏதோ ஒரு கேரக்டர்ல காட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த டிராமா முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான டிராமால நாளைக்கு உங்களை பார்க்குறேன். பை பை பாய்.